இனிய மாலை வணக்கம். அய்யனடார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 250. இந்த நிகழ்விலே நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக சென்னை தமிழ்நாடு அரசினுடைய குடிமை பணிகள் தேர்வு பயிற்சி மையத்தினுடைய முதல்வர் பெருந்தகை மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் தே. சங்கர சரவணன் அவர்கள் வருகின்றார்கள். ஐயா அவர்களை அழைத்தவுடன் இசைந்தார்கள். இந்த 250வது நிகழ்விற்கு அன்னார் அவர்களை தேர்ந்து அலைபேசியிலே அழைத்த பொழுது அவர்கள் பாரிஸிலே இருந்தார்கள். தமிழ் பணி சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு நல்ல கல்வியாளர், எழுத்தாளர், தமிழை சுவாசித்தும் நேசித்தும் வரக்கூடிய ஒரு தமிழ் சான்றோர் என்று அவரை கூறிக்கொண்டே செல்லலாம். கால்நடை மருத்துவத்திலே முதுகலை பட்டம் பயின்றிருக்கின்றார். கால்நடை உயிரி தொழில்நுட்பத்திலே முனைவர் பட்ட ஆய்வினை மேற்கொண்டு இருக்கின்றார். ஐயா அவர்கள் முதுகலை பட்டம் கால்நடை மருத்துவத்திலே பயின்ற காலத்திலே யூபிஎஸ்சி தேர்விற்கு தன்னை தயாரித்திருக்கின்றார். சில மதிப்பெண்களில் நான் தவறவிட்டேன் என்று அதனை வருத்தமாக குறிப்பிடுகின்றார். ஆனால் எல்லாம் நன்மைக்கே என்று சொல்வார்கள். யூபிஎஸ்சி தேர்விலே அவர் தேர்ச்சி அடைந்திருந்தால் அவர் ஒருவர் மட்டுமே அரசு அதிகாரியாகி இருப்பார். ஆனால் ஐயா அவர்கள் பல புகழ்பெற்ற தமிழகத்தினுடைய புகழ்பெற்ற பல ஐஏஎஸ் அதிகாரிகளை உருவாக்கி இருக்கின்றார். அதிலே மிகவும் குறிப்பிடத்தக்கவர் நம்முடைய விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேனாள் ஆட்சித்தலைவர், நம் மனங்களை எல்லாம் கவர்ந்த இலக்கிய ஆட்சியர் என்று எல்லோராலும் புகழப்பட்ட டாக்டர் விபா ஜெயசீலன் ஐயா அவர்கள். விபா ஜெயசீலன் ஐயா அவர்களினுடைய ஆசாம் பல்வேறு அரசு அதிகாரிகளை, குறிப்பாக 2003ஆம் ஆண்டு ஆனந்தகுமார் ஐஏஎஸ் அவர்களையும், சண்முகப்பிரியா ஐஏஎஸ் போன்ற பல்வேறு அரசு அதிகாரிகளை உருவாக்கிய பெருந்தகையாக திகழ்கின்றார். இவருடைய கையளவு களஞ்சியம் என்கின்ற நூல் 1,50,000 பிரதிகளை தாண்டி விற்பனையாகி இருக்கின்றது. தமிழ்நாடு பாடநூல் கழகத்தினுடைய இயக்குநராகவும் பணியாற்றி பல்வேறு நூல்களை பதிப்பித்திருக்கின்றார். அதன் மூலமாக அந்த தமிழ் நூல்களை பதிப்பித்ததின் வழியாக பல்வேறு ஐஏஎஸ் அதிகாரிகளை உருவாக்குவதற்கு அந்த நூல்கள் துணை நின்றன என்று தன்னுடைய பேட்டியிலே ஐயா அவர்கள் குறிப்பிடுகின்றார். எப்பொழுதுமே சில மண்ணுக்கு என்று சில குணாதிசயங்கள் இருக்கும். ஐயா அவர்கள் திருநெல்வேலி மண்ணை சார்ந்தவர். திருநெல்வேலி என்றாலே இலக்கியத்திற்கும் பஞ்சம் இருக்காது, வீரத்திற்கும் பஞ்சம் இருக்காது. அந்த புதுமை பித்தன் பிறந்த மண்ணிலிருந்து வந்தவர். எனவே இலக்கிய ஆளுமை மிகுந்த ஒரு சான்றோர். அவருடைய சகோதரர் நாமெல்லாம் நன்கு அறிந்த ஒரு இலக்கிய ஆளுமை நெல்லை ஜெயந்தா அவர்கள். எனவே தமிழ் குடும்பம் சார்ந்து பிறந்தவர், தமிழ் சார்ந்து இயங்கக்கூடியவர். பல்வேறு இலக்கிய ஆளுமைகளையும் பல்வேறு அரசு அதிகாரிகளையும் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல பணியினை செய்து வரக்கூடியவர். உலகமெல்லாம் சென்றால் கூட தமிழ் பணியே தன்னுடைய உயிர் பணி என்று செயலாற்றக்கூடியவர். இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கவுன்சில் நடத்திய நுழைவுத் தேர்விலே இந்திய அளவிலே தான் பயின்ற காலத்திலே 2ஆம் இடம் பெற்றவர். அதற்கும் முதலிடம் பெறாமல் போய்விட்டோமே என்ற வருத்தம் இருப்பதாக தன்னுடைய பேட்டியிலே குறிப்பிட்டிருக்கின்றார். கால்நடை மருத்துவத்தை தேர்ந்து பயின்றால் கூட நல்ல எழுத்தாளராகவும் இலக்கிய ஆளுமையாகவும் பேச்சாளராகவும், அவருடைய பேச்சு, ஐயாவோட பேச்சை கேட்டோம் அப்படின்னா கேட்டுட்டே இருக்கலாம். கருத்தாளத்தோடும் பேசுவார், எளிமையாகவும் பேசுவார், பல்வேறு தரவுகளோடும் பேசுவார். நான் பொது அறிவு தளத்திலே தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர். பொது அறிவு சார்ந்த நூல்களை தொடர்ச்சியாக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆர்வம் மிகுந்த ஆளுமை என்பதால் அதனை ஆவணப்படுத்துவதிலும் அதனை பரவலாக்கம் செய்வதிலும் அவருடைய பணி என்பது பறந்துபட்டதாக இருக்கிறது. என்னுடைய தேடல் பணியே என்னை இந்த குடிமை பணிகள் தேர்வு மையத்திற்கான முதல்வராக மாற்றியிருப்பதாக ஐயா அவர்கள் ஒரு பேட்டிகளை குறிப்பிட்டிருக்கின்றார். இன்று டாக்டர் தே. சங்கர சரவணன் ஐயா அவர்கள் சித்திரமும் சரித்திரமும் என்ற நூலை குறித்து பேச வந்திருக்கின்றார். யாருமே பேசாத, ஏன்னா நம்மளுடைய நூல் வாசிப்பு முற்றம் பல்வேறு வகையான கருத்துகளிலே பல்வேறு நூல்கள் பரிமாறப்பட்டிருக்கின்றன. இந்த தளத்திலே வரலாறு சார்ந்த நூல்கள், அறிவியல் சார்ந்த நூல்கள், இலக்கியம் சார்ந்த நூல்கள், திறனாய்வு நூல்கள், பயண இலக்கியங்கள் என்று பல்வேறு தளங்களிலே இந்த நூல் வாசிப்பு முற்றம் பயணித்திருக்கிறது. ஆனால் இந்த நூல் வாசிப்பு முற்றம் தொடாத ஒரு பகுதி இந்த காமிக்ஸ் புத்தகங்கள், அந்த சிறுவர்களுக்கான சித்திர கதைகள் புத்தகம். அதை குறித்து பேச வருகின்றிருப்பது மகிழ்ச்சி தருகிறது. யாரும் பேசாத ஒரு பக்கமாக இருப்பதும் மகிழ்ச்சி தருகிறது. இந்த 250 வாரம் என்பது ஒரு பெரிய ஒரு நிகழ்வாகவே நாங்கள் கருதுகிறோம், ஒரு மகிழ்ச்சியான தருணமாக கருதுகின்றோம். ஏனென்றால் இந்த நிகழ்விற்கு எங்களுக்கு பெரும் ஆதரவை தந்து கொண்டிருக்கக்கூடிய மலேசியாவை சேர்ந்த
தமிழ் ஆர்வலர்கள், சிங்கப்பூரை சார்ந்த தமிழ் ஆர்வலர்கள், அங்கே இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களை சார்ந்த ஈப்போ கல்வி நிறுவனத்தை சார்ந்த மாணவர்கள், எங்களுடைய கல்லூரியினுடைய மேனாள் மாணவர்கள் என அத்துணை பேரும் இதற்கு துணை நிற்கின்றார்கள். எனவே நூல் வாசிப்பு முற்றம் கொரோனா காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிகழ்வு தொடர்ச்சியாக செல்வதற்கு இந்த இணையத்தில் இணையக்கூடிய தமிழ் ஆர்வலர்கள், மாணவர்கள், பல நாடுகளை சார்ந்த தமிழ் சான்றோர்கள் அத்துணை பேரையும் இந்த நேரத்திலே நன்றியோடு நினைக்கின்றோம். எங்களுடைய கல்லூரியினுடைய நிர்வாகத்தினர், தாளாளர், முதல்வர் அத்துணை பேரும் இந்த 250வது நிகழ்வு வரை செல்வதற்கு வித்திட்டவர்கள் அத்துணை பேரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். எங்களுடைய மேனாள் ஆட்சியர் அவர்களையும் இந்த நேரத்திலே நாங்கள் நன்றியோடு நினைக்கின்றோம். ஏனென்றால் அவர் எங்களுடைய நூல் வாசிப்பு கூட்டத்திற்கு சிறப்பு செய்தவர். அந்த மேனாள் அந்த ஆட்சியர், இலக்கிய ஆட்சியர் அத்தகைய பெருந்தகையாளரை கொடுத்த ஆசான் 250வது நிகழ்விற்கு வருகிறதிருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி தருகிறது. டாக்டர் சங்கர சரவணன் ஐயா அவர்களினுடைய வைகரை வாசகன் ஒரு பதிவுகள் என்ற நூலும் நம்மளுடைய நூல் வாசிப்பு முற்றத்திலே பேசப்பட்டிருக்கிறது. ஐயா அவர்கள் நம்மளுடைய நூல் வாசிப்பு முற்றத்திற்கு புதியவர் அல்ல. எனவே இந்த அவையிலே பல்வேறு தன்மைகளோடு, அறிவு புலமையோடு, தமிழ் புலமையோடு வருகின்றிருக்கக்கூடிய சங்கர சரவணன் ஐயா அவர்களை கல்லூரி சார்பாகவும் தமிழ்துறை சார்பாகவும் பெருமகிழ்ச்சியோடு இந்த அவையிலே அறிமுகம் செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்வை தொடர்ந்து இந்த நூலாசிரியர் மதிப்புமிகு கிங் விஸ்வா அவர்களும் வருகை தர இருக்கின்றார்கள். அவர்களையும் இந்த நூல் வாசிப்பு முற்றம் பெருமகிழ்ச்சியோடு வரவேற்கின்றது. காமிக்ஸ் உலகினுடைய மிகப்பெரிய கலெக்டர் என்ற அடைமொழியோடு அழைக்கப்படக்கூடிய அந்த நூலாசிரியரையும் இந்த அவை பெருமகிழ்ச்சியோடு மீண்டும் ஒரு முறை வரவேற்று அமைக்கிறது. நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். கிங் விஸ்வா அவர்கள் எழுதியுள்ள சித்திரமும் சரித்திரமும் என்ற நூல் குறித்து பேசுவதற்கு சென்னை அகில இந்திய குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையத்தினுடைய முதல்வர் முனைவர் சங்கர சரவணன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த வாசிப்பு முற்றம் நிகழ்ச்சியை 250வது நிகழ்வு வரை எடுத்து வந்ததற்காக உங்கள் கல்லூரிக்கு, குறிப்பாக அருள்மொழி மேடம் உள்ளிட்ட உங்களுடைய வாசிப்பு வட்டத்திற்கு எனது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நீங்க இதுவரைக்கும் ஆய்வு பண்ண நூல்களை எல்லாம் தொகுத்து ஒரு தொகுப்பா வச்சிருக்கீங்களா அப்படின்னு தெரியல. என்னென்ன புத்தகங்கள் இதுவரைக்கும் ஆய்வு செய்யப்பட்டிருக்கு, உங்க இதுல யார் யார் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி ஒரு சின்ன குறிப்புரை கொண்டதும் நீங்க ஒரு புத்தகமா கூட போடலாம். இந்த 250 புத்தகங்கள் நாங்க பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவே ஒரு எந்த புத்தகங்கள் வாசிக்கப்படுது, எந்த புத்தகங்கள், ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான புத்தகங்கள் பிடிக்கும், அதை படிப்பாங்க. இந்த புத்தகம் எனக்கு எப்படி கவனத்துக்கு வந்துச்சு அப்படின்னா, நாங்க பன்னாட்டு புத்தக திருவிழா நடத்துகின்ற பொழுது தமிழினுடைய சிறப்புகளை, தமிழ் மொழியினுடைய மேன்மையை உலகுக்கு பறைசாற்றக்கூடிய புத்தகங்களுக்கு தமிழ்நாடு அரசு மானியம் வழங்குகிறது. அப்படி மானியம் வழங்குகின்ற பொழுது எல்லோ புத்தகங்களும் அதற்காக விண்ணப்பிப்பார்கள். அப்படி விண்ணப்பிக்கின்ற பொழுது அவர்கள் சிறுகதையாகவோ, கவிதையாகவோ, நாவலாகவோ பல்வேறு விதத்திலும் இருக்கும். அப்படிப்பட்ட புத்தகங்களை பார்க்கின்ற பொழுது, ஓகே, இது ஒரு சிறுகதை, இது ஒரு ஏதாவது கதை சொல்லுங்க, யார் எழுதினது, இவர் தெரிஞ்ச எழுத்தாளர், இது ஒரு கட்டுரை, இது சொல்லுங்க, இது தெரியுமா, இவர் தெரிஞ்ச எழுத்தாளர், ஏற்கனவே எழுதியிருக்காரு, 2-3 கதை வந்திருக்கு, இவருக்கு மானியம் கொடுத்துடலாம், இவர் ஓகே, இவர் கதை எழுதக்கூடியவர் அல்ல, கவிதை எழுதக்கூடியவர், இவர் ஏன் கதை எழுதுறார், யார் இவரை கதை எழுத சொன்னது, அதனால இந்த கதைக்கு மானியத்துக்கு தகுதி இல்லை அப்படின்னு நாங்கள் குழு உறுப்பினர்கள் 4-5 பேர் உட்காந்து பேசி அதனுடைய கண்டென்ட்டை பார்த்துட்டு, அப்படியே அதில் எங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அவங்களுக்கு இலக்கிய முகவர்கள் இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு இதுல என்ன சிறப்பு, எதுக்காக நீங்க மானியம் கேட்குறீங்க அப்படின்லாம் கேட்போம். கேட்டுட்டு அவங்க அதுக்கு அதனுடைய சிறப்பெல்லாம் எடுத்து சொன்னாங்க அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு எழுத்தாளர்களுக்கு 1-2 அந்த மாதிரி அவங்களுடைய தகுதிக்கு திறமைக்கு ஏற்ப அந்த புத்தகத்தினுடைய அவசியத்துக்கு ஏற்ப நம்ம மானியம் கொடுப்போம். எத்தனை பேர் அந்த புக்கு கேட்டிருக்காங்க, நிறைய பேர் டிமாண்ட் பண்ணியிருக்காங்க, 10 பேர் டிமாண்ட் பண்ணியிருக்காங்கன்னா சரி அப்போ 2 பேருக்காவது கொடுக்கலாம்னு சொல்லி கொடுப்போம். சில இதை கேட்டதே ஒருத்தர் தான் கேட்டிருக்காரு அப்படின்னா அப்படி உண்மையில அது என்ன இருக்கு, அல்லது இவர் தான் கூட்டு அவர் கேட்க வச்சாரா அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் இருக்கும். வெளிநாட்டுக்கு போகணும்னா வெளிநாட்டுக்கு போக வேண்டிய அவசியம் தானா, நம்ம ஊர்ல ரொம்ப முக்கியமான விஷயமா அப்படின்லாம் பார்ப்போம். அப்படி பார்த்து கொண்டு இருக்கின்ற பொழுது எங்களுக்கு மிதந்து வந்த ஒரு புத்தகம் தான் இந்த சித்திரமும் சரித்திரமும். இந்த தலைப்பே ரொம்ப கவரக்கூடியதா இருந்தது. எனக்கு இந்த புத்தகத்தின் மேல ஒரு ஆர்வம் ஏற்படுவதற்கு காரணம் என்னன்னா, பொதுவாக வாசிப்பு பழக்கம் அப்படிங்கிறது எப்படி ஆரம்பிக்கணும், எனக்கெல்லாம் 5ஆம் வகுப்புல வாசிப்பு பழக்கம் ஆரம்பிச்சது. 5ஆம் வகுப்புல தான் நான் முதல்ல படித்தேன். 5ஆம் வகுப்புல ஒரு கிரைம் நாவல் தான் படித்தேன்.
5ஆம் வகுப்பு லீவ்லையோ அல்லது 6ஆம் வகுப்பு தொடக்கமான்னு தெரியல. எனக்கு ராஜேஷ்குமார் அவர்கள் எழுதிய முடிந்தால் உயிரோடு அப்படிங்கிற ஒரு கிரைம் நாவல் எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கு. சமீபத்தில் ஒரு போன வருஷம் ராஜேஷ்குமாரை பார்க்கும்போது கூட நான் சொன்னேன், அந்த புத்தகத்தை வந்து நான் படித்தேன், எனக்கு அதில் தான் முதல்ல வாசிப்பு பழக்கத்தை தூண்டியது அப்படின்னு சொல்லி அப்படி அந்த கதையை கூட நான் ஞாபகப்படுத்தி சொன்னேன். அது விவேக் அப்படிங்கிற துப்பறியும் அந்த அவருடைய கதையில் வரக்கூடிய கேரக்டர் வந்து துப்பறியக்கூடிய ஒரு பாத்திரம். அந்த கதையில கூட கடைசியில தான் விவேக் வருவார். கதை முடியறதுக்கு ஒரு 4 சாப்டருக்கு முன்னால தான் வருவார். அது கூட வாசகர்கள் கேட்டிருந்தாங்க, இந்த கதையில முடிகிற மாதிரி தான் வந்தாரு, அடுத்த வாட்டிலேருந்து முதல்ல இருந்தே விவேக் வர்ற மாதிரி கதை எழுதுங்கன்னு அவருக்கு வாசகர் கடிதமெல்லாம் வந்தது. அது அடுத்த இஷ்யூல போட்டிருந்தாங்க, அடுத்த கிரைம் நாவலில். அதனால கிரைம் நாவல் வழியாகத்தான் நான் வந்து அறிமுகமாகி என்னுடைய வாசனை என்னது வாசிப்பு பழக்கம் என்பது கிரைம் நாவல் வழியாக தான் அறிமுகமாச்சு. அது மாதிரி நிறைய பேருக்கு வந்து சரித்திர நாவல்கள் மூலமா அறிமுகமாயிருக்கும். சில பேர் வந்து சாண்டில்யன் படிச்சிருக்கேன் அப்படிம்பாங்க. ஜெயசீலன் எப்போதுமே அடிக்கடி சாண்டில்யனுடைய பெரிய வாசகன். சாண்டில்யன் மூலமா தான் வாசிக்க வந்தேன்னு சொல்லி சொல்லுவான். கடல் புறாலாம் படிச்சிருக்கேன், யவனிகா அது என்னது யவனராணிலாம் படிச்சிருக்கேன்னு சொல்லுவான். நான் சாண்டில்யன் வாசிச்சது இல்லை. எனக்கு முதல்ல சாண்டில்யனை பார்த்தாலே பயமா இருக்கும். இவ்வளோ பெரிய புத்தகத்தை எப்படி தான் வாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு பயமா இருக்கும். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அது இவர் சுரதா சொல்லுவார், மலையை பற்றி சொல்லும்போது சாண்டில்யன் கதை போல் நீண்ட மலை அப்படின்னு சொல்லுவார். மலை எவ்வளவு நீளமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சுரதா சொல்லுவார். அந்த மாதிரி அந்த எப்படிதான் வாசிக்கிறாங்கன்ட்டு அதுக்கும் வாசகர்கள் இருக்காங்க. கருணாகர பல்லவன் சொல்லிட்டு ஒரு சமீபத்தில் ஒரு கதையில் உள்ள கேரக்டர்ஸ் எல்லாம் இது பண்ணி அந்திமலைங்கிற இதழில் போட்டிருந்தாங்க. இப்போ கருணாகர பல்லவன் ஒரு கேரக்டர் வந்துச்சு. யார் கருணாகர பல்லவன் இதுவரை கேள்விப்பட்டதில்லை. வந்தியத்தேவன் தெரியும் நமக்கு, விவேக் தெரியும், யமுனா கேரக்டர், மோகமுள்ள வரக்கூடிய கேரக்டர், முக்கியமான ஒரு 6-7 கேரக்டர் பற்றி எழுதியிருந்தாங்க. அதில் கருணாகர பல்லவன் யாருன்னு பார்த்தா அவர் வந்து கடல் புறாவில் வருவாராம். நம்ம கடல் புறாவே நம்ம பார்த்ததில்லை. இது மாதிரி சில கேரக்டர்ஸ் நமக்கு வந்து தெரியாது. அப்படியே நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வரலாறு, இலக்கிய வரலாறுன்னா நமக்கு தெரியும். வழக்கமாக மூவாவுடைய தமிழ் இலக்கிய வரலாறு சாகித்ய அகாடமி வெளியிட்டிருக்காங்க. இலக்கிய வரலாறு எழுதுறதுல ஒவ்வொரு இது இருக்கு, அதாவது ஒவ்வொரு விதமா எழுதுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ வள்ளிக்கண்ணன் வந்து புதுக்கவிதை தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்னு புதுக்கவிதைக்கு மட்டுமே இலக்கிய வரலாறு எழுதினாரு. சிவத்தம்பி வந்து சிறுகதையினுடைய தோற்றமும் வளர்ச்சியும் சிறுகதைக்கு மட்டுமே எழுதியிருக்காரு. அது மாதிரி பாலதண்டாயுதம் வந்து நாவல்கள் பற்றி எழுதியிருக்காரு. ஒவ்வொரு இலக்கிய வகைமைக்கும் தனித்தனியா இலக்கிய வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கு. இப்படி எழுதப்பட்டிருக்க முறையில இது வந்து இந்த காமிக்ஸுக்கு வரலாறு எழுதப்பட்டிருக்கா அப்படின்னா எனக்கு இது வரைக்கும் தெரியாம இருந்துச்சு. சிறுவர் இலக்கியத்துக்கு கூட வரலாறு இருக்கு. தமிழில் சிறுவர் இலக்கியம் அப்படின்னு சொல்லி இலக்கிய வரலாறு பற்றி டாக்டர் பூவணன் பத்தி எழுதியிருக்காரு. அது கூட நான் வாசிச்சிருக்கேன். தமிழ் சிறுவர் இலக்கியத்துக்கான வரலாறு, குழந்தை இலக்கியத்துக்கான வரலாறு கூட இருக்கு. ஆனா இது வந்து எழுதப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா நான் எனக்கு தெரிஞ்சு இல்லை. அப்போ இந்த புத்தகம் எனக்கு முதல்ல கவர்ந்தது. அட்டையிலே கொஞ்சம் வித்தியாசமான படங்கள்லாம் போட்டு, நான் காமிக்ஸ் படிச்சதில்லை. நிறைய பேர் காமிக்ஸ் படிச்சு தான் நான் படிக்க ஆரம்பிச்சேன்னு சொல்லுவாங்க. வாசிப்பு பழக்கம் உங்களிலே கூட சில பேருக்கு இருக்கலாம். காமிக்ஸ் மூலமாக தான் எனக்கு வாசிப்பு பழக்கம் தொடங்கியதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து நான் ஏற்கனவே கிரைம் நாவலில் தான் தொடங்கினதுனால எனக்கு வந்து காமிக்ஸ் அறிமுகம் இல்லாதனால காமிக்ஸினுடைய வரலாறை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய ஆர்வம் ஊட்டுச்சு. எப்போதுமே ஒரு புத்தகம் அப்படின்னா அந்த புத்தகம் எப்படின்னா நமக்கு வந்து தெரியாத விஷயமா இருந்தாலும் அதை படிக்கணும்னு தோணும். என்னை பொறுத்தவரை அப்படிதான். ஒரு சிறுகதை நாவல் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு ஏற்படாது. அந்த தலைப்பை பார்த்த உடனே சிறுகதை ஒரே மூச்சில் படிச்சுட்டு வச்சிடணும் அப்படின்றாது. அது வந்து பொதுவாக வந்து ஃபிக்ஷனுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு சக்தி கிடையாது. ஆனா நான் ஃபிக்ஷனுக்கு வந்து தலைப்பை பார்த்த உடனே நம்மளை உள்ள இழுக்கும், இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா அப்படின்ட்டு. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு குறிப்பா தலைப்பை பார்த்த உடனே இந்த காமிக்ஸ் புக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து இந்த இதுல வந்து தேர்வுக்கு வந்த புக்ல இது கண்டிப்பா நான் இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் என்ன கண்டென்ட் இருக்குன்னு நமக்கு தெரியாத. அப்போ உடனே நான் அந்த கமிட்டி என்ன சொன்னேன், இதை நான் எடுத்துட்டு போயிட்டு 2 புத்தகம், இதுவும் வந்து நோலனின் நோட்டு புத்தகம் அப்படின்னு ஒரு புத்தகம், பெருந்தேல் ராஜேஷ்னு ஒருத்தர் உலக சினிமா பத்தி எழுதுவார். அந்த புத்தகம் இந்த புத்தகம் ரெண்டுமே வந்து கவனத்துக்கு வந்துச்சு அன்னைக்கு. அப்போ 2 புத்தகம் எனக்கு கவர்ந்தது. இந்த புத்தகம் நோலனின் நோட்டு புத்தகம்னு ஒரு கலந்தேல் ராஜேஷ் எழுதுனது. கிங் விஸ்வா எனக்கு யாருன்னு தெரியாது. அது கிங் விஸ்வா எழுதுன இந்த புத்தகம். இந்த 2 புத்தகத்தையும் எடுத்துட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு நான் நைட் ஒரு 9 மணிக்கு சாப்பிட்டுட்டு படிக்க ஆரம்பிப்பேன். அப்போ படிக்க ஆரம்பிக்கும்போது அன்றைக்கி ஒரு 7-8 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டேன். சில நாள் ஆஃபீஸ்லேருந்து போகிறதுக்கே 9 மணி ஆயிரும். இன்றைக்கி 7 மணிக்கு போனதுனால 7-8 மணிக்கு சாப்பிட்டுட்டு நைட் 9 மணிக்கு படிக்க ஆரம்பித்த உடனே எனக்கு இந்த புத்தகம் வந்து வைக்கவே முடியல. அப்படியே வேகமாக படித்து 10:30 மணிக்குள்ளே படித்து முடிச்சிட்டேன். அந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு கிரைம் நாவல் எவ்வளோ வேகமாக படிக்கிறோமோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரே வாசிப்பில் வந்து என்னால் படிக்க முடிஞ்சது. அவ்வளோ சுவாரஸ்யமாக எழுதியிருந்தார். அந்த வரலாறை வந்து ஒரு காமிக்ஸோட வரலாறை ரொம்ப சுவாரஸ்யமாக எழுதுறது அப்படின்னா, டிம்பிள் கபாடியா இல்லைன்னா காமிக்ஸ் வந்திருக்காது அப்படின்னு அது ஆரம்பிக்கும். டிம்பிள் கபாடியா இல்லைன்னா காமிக்ஸ் வந்து வளர்ந்துருக்காது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, அப்புறம் வந்து அந்த இல்லை காமிக்ஸ் வளர்ச்சி தடைப்பட்டதுக்கு டிம்பிள் கபாடியா தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி இது ஒன்று இருக்கும்.
அந்த ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்துல வந்து டிம்பிள் கபாடியா நடிப்பாங்க. அப்புறம் அந்த படம் ஹிட் ஆயிரும். அந்த 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 ப்ரொடியூசர் சொல்லியிருப்பாரு, அடுத்தால ஒரு காமிக்ஸ் திரைப்படம் நம்ம ஹிந்தியில எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த எடுக்கிறதுக்குள்ள டிஸ்கஷன்லாம் இருக்கும், எப்படி காமிக்ஸ் திரைப்படம் இந்தியாவில் வரப்போகுதுன்னு சொல்லி எல்லாரும் பரபரப்பாக இருப்பாங்க. அதுக்குள்ள டிம்பிள் கபாடி நடித்த ஒரு படம் வந்து பயங்கரமா ஓடிடும். அதுக்கப்புறம் ஓடனோடனே அவங்க ஃபுல்லா அடுத்த 2 படங்கள் டிம்பிள் கபாடியை புக் பண்ணி படம் எடுத்துருவாங்க. அதனால காமிக்ஸ் வந்து இன்னும் கொஞ்ச நாள் இந்தியாவில் இது வளராததுக்கு காரணம் டிம்பிள் கபாடியா தான் அப்படின்னு சொல்லி கிங் விஸ்வா வந்து வேடிக்கையா சொல்லி அதை ஆரம்பிச்சிருப்பாரு. அப்படி இந்தியாவில் காமிக்ஸ் வந்து எப்படி வந்துச்சு, யார் யார் தொடக்கம், ஏன்னா இந்த புக்கு நான் படிச்சு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு மேல ஆச்சு. நான் பாரிஸ்ல இருக்கும்போது மேடம் சொன்னாங்க. நான் சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு 2, 3 நாளா பயங்கர வேலைகள். திரும்ப எடுத்து நான் அதை பார்க்கணும் கூட. இன்னைக்கு கூட மேடம் சொன்னாங்க, இன்னைக்கு இருக்குன்னா ஐயோ நம்ம சொல்லிட்டோமே, பட் நான் அந்த புக்கை திரும்ப பார்க்கலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயிலிங்கா பேசுறதுக்கு எனக்கு வந்து அதுல வந்து நான் திரும்ப புக்கை ஒரு வாட்டி மறுவாசிப்பு பண்ணாதான் அதில் உள்ள நுணுக்கமான விஷயங்களை சொல்லணும். ஏன் நான் இதை உங்களுக்கு சொல்றேன் அப்படிங்கிறது முதல்ல சொல்லணும். ஒரு 4-5 காரணங்கள் மட்டும் நான் முன் வச்சு சொல்றேன். இது வந்து நீங்களே சொன்ன மாதிரி இது வந்து உங்க 250 நிகழ்வு அப்படிங்கும்போது உங்களுக்கு அறியப்படாத ஒரு புத்தகமா இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் இந்த இதை உடனே சொன்னேன். எனக்கு டக்குன்னு இதை நான் சொன்னதுக்கு காரணம் வந்து இது வந்து ஒரு முக்கியம். இலக்கிய வரலாறு அப்படிங்கும்போது குழந்தைகளுக்கு வாசிப்பு பழக்கத்தை அறிமுகப்படுத்தும் போது எனக்கு வந்து கலைஞர் நூற்றாண்டு நூலகத்துக்கு புத்தகம் வாங்குவதற்காக ஒரு குழு அமைச்சிருந்தாங்க. இந்த குழுவில் நான் இருந்தேன். அப்போ வந்து பல்வேறு புத்தகங்கள், சீரியஸ் லிட்ரேச்சர், ஜெயகாந்தன் புத்தகம் வாங்க, இவங்க வாங்க, ஜெயமோகன் வாங்க, இவர் எஸ் ராமகிருஷ்ணன் வாங்கன்னு எல்லாம் அதெல்லாம் வந்து வந்தேன். அதெல்லாம் இருக்கும் பொழுது நான் வந்து கேட்டேன், இந்த ராஜேஷ்குமார், பட்டுக்கோட்டை பிரபாகர்லாம் வாங்குறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டேன். அப்புறம் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. சார் இது வாங்கியிருக்கோம் சார், அது வாங்கியிருக்கோம் சொல்லி. ஓகே ஓகே, இதெல்லாம் வாங்குறீங்களான்னு நான் கேட்டேனே தவிர நான் இதெல்லாம் படிக்கிறதை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நான் வந்து ஸ்கூல் டேஸ்ல படித்தேன். பட் ஆனால் வாசிப்பு பழக்கத்தை தூண்டுறதுக்கு இந்த புக்லாம் வேணும். இது இருந்தால் தான் நூலகத்துக்கு வருவாங்க. அதுக்கப்புறமா அவங்க வேற வேற இலக்கியங்கள் அவங்களுடைய இதுக்கு தக்கன படிச்சு வேற வேற இதை படிப்பாங்க. ஏன்னா உள்ள ஈர்க்கிறதுக்கு இது மாதிரி வேணும். அப்படிங்கிற மாதிரி காமிக்ஸ் புத்தகங்களும் முதல்ல ஒரு அடிப்படையில் எல்லாரும் ஈர்ப்பதற்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதனால வந்து இந்த காமிக்ஸ் பற்றிய விஷயம் நமக்கு தெரியல. எனக்கு வந்து சின்ன வயசுல காமிக்ஸ் எனக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகாதனால காமிக்ஸை பற்றி தெரிஞ்ச சில என்னுடைய நண்பர்கள்லாம் ரொம்ப காமிக்ஸ் பிரியர்களா இருந்தாங்க. முத்து காமிக்ஸ், லயன் காமிக்ஸ், உங்களையும் சில பேர் படிச்சிருக்கலாம். அது வந்து ரொம்ப அதை வந்து விதந்தோதி சொல்லுவாங்க. லயன் காமிக்ஸ் அப்படி வரும், திவல்வார், ரீட்டா, அந்த மாதிரி நிறைய கேரக்டர்லாம் பற்றி பயங்கரமாக சொல்லிட்டு இருப்பாங்க. நான் அப்பப்போ பார்த்துருக்கேன். மாயாவி, இரும்புக்கை மாயாவி, அந்த கேரக்டர்லாம் ரொம்ப இது பண்ணுவோம். இன்னொன்று முக்கியமான தலைப்பு நான் கொடுத்தது காரணம், இந்த காமிக்ஸ் உலகத்தினுடைய தலைநகரம் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் வந்து சிவகாசி தான் அப்படின்னு அதில் ஒரு கிங் விஸ்வா வந்து சொல்லியிருப்பார். அங்கதான் வந்து சிவகாசியில தான் அந்த பிரிண்டிங், அந்த டெக்னாலஜிலாம் வந்து காமிக்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால நான் சிவகாசியில பேசுற தலைப்புனால உங்க ஊரை மையப்படுத்தி ஒரு புத்தகத்தை வந்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக கிங் விஸ்வா வந்து இன்னும் தெளிவா சொல்லுவாரு நிறைய விஷயங்கள். அதனால இந்த புத்தகத்தை நான் மையப்படுத்தி பேசணும், இதை வந்து அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா உங்க ஊர் சரித்திரத்தை பேசக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான புத்தகம். உலக அளவுல இது போக வேண்டிய புத்தகம். இது வந்து சித்திரமும் சரித்திரமும் அப்படின்னா காமிக்ஸ் அப்படிங்கிறது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு இலக்கிய வகமை. அதாவது குழந்தை பருவத்துல எல்லாரும் இப்ப மாங்கா காமிக்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஜப்பான்ல எல்லாம் ரொம்ப பாப்புலர். எல்லா விஷயத்தையும் காமிக்ஸ் சொல்றாங்க. இப்ப கூட எல்லாத்தையும் காமிக்ஸ். இப்ப நாங்க இவர் கிங் விஸ்வா எனக்கு அதுக்கப்புறமா நான் பார்த்து நாங்க சந்திச்சு பேசிட்டு இருக்கும்போது கீழடியை காமிக்ஸா கொண்டு வரலாமா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். கீழடிய விஷயங்களை, கீழடி சார்ந்த விஷயம் ஒரு காமிக்ஸ் வடிவத்துல ஒரு புக்கை கொண்டு வரலாமா, அதுக்கு என்ன ஆகும், ப்ராஜெக்ட் காஸ்ட், அதெல்லாம் நாங்கள் ஒரு கிங் விஸ்வா நான்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். கிங் விஸ்வா வந்து மீடியாவில் ரொம்ப வருஷமா இருக்கிறவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப் நடத்தியிருக்காரு நிறைய. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் குழந்தைகளுக்கு காமிக்ஸை பற்றி அறிமுகப்படுத்தி, அந்த காமிக்ஸ் கேரக்டர்ஸ் பற்றி அதெல்லாம் பற்றி ஒரு ஒர்க் ஷாப் நடத்துவார். கோடை திருவிழா நடத்துவாங்க மே மாதம். அப்புறம் நடத்தும்போது நான் ஒரு நாள் குயிஸ் ப்ரோக்ராம் நடத்துவேன். அப்போ யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்க்கும்போது கிங் விஸ்வா பேர் இருக்கும். கிங் விஸ்வா வந்து காமிக்ஸ் பற்றி எழுதுவார். அப்போ வந்து அவர் வந்து நடத்துறதுனால, ஸோ அப்போ காமிக்ஸ் பற்றி ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த ஒரு அடிப்படையான புத்தகம். நீங்கள் படிச்சிருந்தீங்களா படிக்கலையான்னு தெரியாது, நீங்கள் காமிக்ஸ் புரிகிறா இல்லையான்னு தெரியாது, காமிக்ஸ்னு ஒரு உலகம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும், என்னென்ன மாதிரியான காமிக்ஸ் தமிழில் வந்துச்சு, யார் எந்தெந்த பதிப்பகங்கள் அதை வெளியிட்டது அப்படிங்கிறதுக்கும், அதில் குறிப்பாக வந்து சிவகாசியினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதுக்கும் இந்த புத்தகம் வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காமிக்ஸுக்குன்னே திருவிழா நடக்கு. காமிக்கான் அப்படின்னு பேர். காமிக்ஸ் திருவிழா வருஷம் புத்தக திருவிழா நடத்துகிற மாதிரி காமிக்ஸுக்குன்னே திருவிழா நடத்துகிறாங்க. அதை பற்றி எழுதியிருக்காரு. காமிக்கான் திருவிழா இப்போ வந்து சென்னையிலையும் நடந்துச்சு. இந்தியாவில் எந்தெந்த ஊர்கள் நடந்தது, எப்படி எப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிறத பற்றி இப்போ குழந்தைங்களுக்குலாம் தெரிஞ்சுன்னா நீங்கள் கூட்டு போய் காட்டலாம். காமிக்ஸ் அப்படிங்கிறது
ஸோ நம்ம வந்து குழந்தைகளுக்கு வந்து அவங்களுக்கு எந்த விதமான விஷயங்கள் பிடிக்குதோ அதை அறிமுகப்படுத்தணும். அப்பதான் அவங்க நமக்கு வந்து அவங்களுடைய படிப்பு வாசிப்பு பழக்கத்தை நம்ம வளர்க்க முடியும். நம்ம எடுத்துக்கொண்டு போய் இதை படி, தெனாலிராமன் கதையை படி, அக்பர் பீர்பால் கதையை படி, நம்ம படிச்சதெல்லாம் அவங்கள்ட்ட கொண்டு போய் திணிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து வாசிப்பு மேல ஒரு வெறுப்பு வந்துடும். தன்னால செலக்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா இருக்கலாம். இப்போ கடலூர்ல புத்தக கண்காட்சி நடத்தப்போ காமிக்ஸுக்குன்னே தனியா ஒரு 10 ஸ்டால் போட்டிருந்தாங்க. இப்போ ஜேசியில் அங்கே இருக்கும்போது கூட சிறுவர் புத்தக கண்காட்சின்னு ஒன்று நடத்தினேன். அப்படி அந்த மாதிரி காமிக்ஸுக்குன்னே அங்கே நான் கடலூர் புத்தக கண்காட்சி போகும்போது அங்கே வந்து சிபி ஆதித்யான் கலெக்டர் அவங்க இருந்தார். அவர் வந்து தனி காமிக்ஸ் அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி 3D பார்க்குற மாதிரி அந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவாக போட்டிருந்தார். அந்த மாதிரி இப்போ வந்து காமிக்ஸுக்கு வந்து இதில் கிங் விஸ்வா எழுதியிருப்பாரு. இதில் ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கமலஹாசன் மாதிரி இருக்கும். நீங்கள் அட்டையிலே அந்த புக்கோட அட்டைப்படம் இதில் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். களத்தூர் கண்ணம்மால வரக்கூடிய கமலஹாசன் மாதிரியான கேரக்டர். ஸோ இந்த மாதிரி சில சமயம் சினிமா கேரக்டரை தான் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி தான் நம்மளால பார்க்க முடியும். ரஜினிகாந்த் நடித்த கோச்சடையன்கிற ஒரு படம் கூட காமிக்ஸ் இதை வச்சே பண்ணாங்க. அந்த படம் வந்து பெருசாக ஹிட் ஆகலைன்னா கூட அந்த காமிக்ஸ் கேரக்டரை அவர் மாற்றுறது அப்படிங்கிறது அது வந்து ஒரு நடிகருக்கு பெரிய சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு காமிக்ஸ் கேரக்டராக மாறலை. இப்போ பேட்மேன், இந்த ஸ்பைடர் மேன்லாம் எப்படி வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரமா இருக்கு, அது மாதிரி லைவ் அவங்கெல்லாம் கற்பனை கதாபாத்திரங்கள். ஒரு லைவான ஒரு நடிகரை வந்து காமிக்ஸா மாத்துற அளவுக்கு உருவாடினா ரஜினிகாந்த் வந்து அந்த அளவுக்கு வளர்ந்துட்டாரு, ஒரு ஹீரோவா வளர்ந்துட்டாரு. வேற எந்த ஹீரோவுக்கும் காமிக்ஸ் இல்லை. அது மாதிரி ரஜினிகாந்துக்கு இருக்கு அப்படின்னா அவர் வந்து ஒரு காமிக் ஹீரோ வச்சு ஒரு படமே எடுக்கிற அளவுக்கு வந்துட்டாருன்னா அவர் வந்து அவர் லைஃப் அவருடைய இதுல வந்து அவர் எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்கலாம். ஒரு காமிக் ஹீரோ வச்சு அந்த படம் தோல்வி அடைஞ்சா கூட ஒரு காமிக் ஹீரோவா மாறுற அளவுக்கு அவர் முக்கியமானவர் ஆயிட்டாரு அப்படிங்கிறது ஒரு முக்கியமானதா பார்க்கப்படுது. ஸோ அப்போ வந்து அந்த காமிக்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு ஒரு இலக்கிய வகைமையில ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. அந்த காலத்துல இந்த இதுல உள்ள இந்த எம்ஜிஆர் படத்தை வச்சு ஒரு காமிக்ஸ் வந்து எழுதுறாரு. எம்ஜிஆர் ரசிகர் ஒருத்தர் வந்து எம்ஜிஆர் வரக்கூடிய கதாபாத்திரம், எம்ஜிஆர் படங்கள் அந்த காலத்துல பிரபலமா இருந்ததுனால அவருடைய தீவிரமான ரசிகர் ஒருத்தர் வந்து எம்ஜிஆர் ஒரு முக்கிய கதாபாத்திரமா வச்சு ஒரு காமிக்ஸ் புத்தகங்கள் தொடர்ந்து வெளியிட்டாரு. அவர் எம்ஜிஆர் வந்து படங்கள் பார்த்து தான் உங்களுக்கு தெரியும், தேவர் பிலிம்ஸ் படங்கள்லாம் பார்த்தா எம்ஜிஆர் வந்து பெரும்பாலும் துப்பறிவார். அவர் வந்து ஏதாவது ஒரு இது நடக்கும், ஒரு சின்ன ஒரு எல்லாத்துலேயுமே ஒரு கிரைம், அதுக்கான ரிலேட்டடான ஒரு சஸ்பென்ஸு, அந்த மாதிரி படங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் கண்டுபிடிக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு ஹீரோயிசம் உள்ள கதைகள், சண்டை போடுறது, அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ஒரு எம்ஜிஆர் கேரக்டர் வச்சுக்கிட்டு அந்த கதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்ஸில் தோன்றி இருக்கு. அதை வச்சு அவங்க நிறைய கதைகள் பண்ணியிருக்காங்க. இரும்பு அதாவது காமிக்ஸ் வரும் பொழுது சில இதெல்லாம் வந்து வெளிநாடுகள்ல இருந்து தான் நம்மகிட்ட இறக்குமதி பண்ணியிருக்காங்க. அப்போ எவ்வளவு தூரம் அப்பவுமே அட்வான்ஸ் வந்துருக்காங்க போனாங்க. உங்க ஊர்ல சிவகாசிலேருந்து போய் அங்க போய் வெளிநாடுகள்ல போய் அந்த காமிக்ஸ் கேரக்டர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த புத்தகங்களுக்கெல்லாம் உரிமை வாங்கிட்டு வந்து அது தமிழ்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. இதை பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இதுல எழுதியிருக்காரு. ஸோ தமிழ்ல வந்து ஒவ்வொரு காமிக்ஸும் எப்படி வந்தது, அது மாதிரி முக்கியமா வந்து பூவண்ணன்ங்கிற நம்ம குழந்தை எழுத்தாளர்கள்ல ரொம்ப முக்கியமானவர். குழந்தை எழுத்தாளர்கள் நீங்க வந்து ஒரு சில பேர்கள் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த காலத்துல தொடக்க காலத்துல குழந்தை இலக்கியத்துக்கு பங்களித்தவர்கள் அப்படின்னு சொன்னா அளவள்ளியப்பா குழந்தை கவிஞர், அப்புறம் வாண்டு மாமா, அதே மாதிரி பூவண்ணன், டாக்டர் பூவண்ணன் வந்து அவர் தான் தமிழ்ல காமிக்ஸுடைய தந்தை அப்படின்னு இவர கிங் விஸ்வா வந்து அவர் ஐடென்டிஃபை பண்றாரு. பூவண்ணன் வந்து காமிக்ஸ் உலகத்துக்கு எப்படிலாம் அவர் வந்து பங்களிப்பு செய்தார் அப்படிங்கிறது அந்த புத்தகம் வந்து விவரிக்குது. இந்த புத்தகத்தை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரே மூச்சுல படிக்காம வைக்கவே முடியாது. நிறைய டிட்பிட்ஸ் கொடுத்துருக்காரு. இதுல வந்து படிக்கிறதுல மட்டும் இல்லாம நிறைய டிட்பிட்ஸ், அதாவது சுவையான தகவல்கள், அங்கங்க பாக்ஸ் மேட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்காரு. இது வந்து ஒரு எல்லாரும் அவசியமா படிக்க வேண்டிய புத்தகம். அந்த புத்தகத்தை வந்து நீங்க கண்டிப்பா வாசிக்கணும். வாசிச்சாதான் இந்த உங்களில் எத்தனை பேர் காமிக்ஸ் பிரியர்கள் இருக்கீங்க, கிட்டத்தட்ட 80 பேர் கிட்ட இருக்கீங்க. எத்தனை பேர் காமிக்ஸ் பிரியர்கள் அப்படின்னு தெரியல. காமிக்ஸ் மூலமா வாசிப்பு உலகத்துக்கு வந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு இந்த சார் சொல்றாரு அவர் இப்போ காமிக்ஸ் மூலமா வந்தாரு அப்படின்றாரு. ஸோ இரும்பு கை மாயாவிலாம் அவர் படிச்சிருப்பாரா இருக்கும். நான் படிச்சது இல்லை இரும்பு கை மாயாவிலாம். அது வந்து இது வந்து உங்களுடைய காமிக்ஸ் அனுபவங்களை சொன்னீங்க அப்படின்னா லைன் காமிக்ஸ், முத்து காமிக்ஸ், அது மாதிரி இரும்பு கை மாயாவி, இந்த மாதிரியான அனுபவங்கள் நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்றைய இது 250 வந்து ஒரு நாங்கள் ஜெனரலி சொல்லுவோம், அந்த உதயச்சந்திரன் சார் மீட்டிங் நடக்கும்போது சொல்லுவார், மலை பிரசங்கங்களா இருக்கக்கூடாது இந்த கூட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தரே பேசிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காது, போர் அடிக்கும். எல்லாருக்குமே அதை சொல்லும் பொழுது நம்மளும் கொஞ்சம் கருத்துக்கள் சொல்லணும் அப்படின்னு விருப்பம் இருக்கும். அதனால நான் டயத்தை பார்த்தேன், 7 மணிலேருந்து 7:30 மணி நேரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல நம்ம படிக்காட்டாலும் பேசிடலாம் அந்த இதை பற்றி ஞாபகம் இருக்கிறத வச்சு. மேடம் வந்து நம்மளை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷனே 10 நிமிஷம் கொடுத்துட்டாங்க. அதனால மீதி 20 மினிட்ஸ் தான் இருக்கு. அதனால எப்படியா சமாளித்து பேசிட்டு
அதுக்கப்புறம் யார் யாருக்கு இதை பற்றி தெரியுதோ அதை வந்து பேச சொல்லலாம் அந்த காமிக்ஸ் அனுபவங்களை அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நான் என்னுடைய டேக்அவே வந்து 3 விஷயங்கள் அதுதான் நான் இதை சொல்கிறேன். ஒன்று வந்து ஒரு இலக்கிய வகைமையை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது அது வந்து இப்போ கிரைம் நாவலுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, கிரைம் நாவலில் கொஞ்சம் வன்முறை கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். இதில் வந்து வன்முறை அவ்வளோ இருக்காது. இதில் வந்து ஹீரோயிசம் இருக்கும். காமிக்ஸில் ஹீரோயிசம் வேற, வன்முறை வேற. வன்முறை, குற்றத்தை கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஏஜ் வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டி வேணும். ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். ஆனால் 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ்ல ஹீரோயிசம் அப்படின்னா அது காமிக்ஸ் தான். ஆக்சுவலி காமிக்ஸ் மூலம் தான் வர்றது தான். அந்த மூளைக்கு எந்த விஷயங்கள் எளிதாக பதியுமோ, எந்த விஷயங்கள் ஆரோக்கியமானதோ அந்த விஷயமா தான் அவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். அப்படி படிக்கும் பொழுது இது வந்து சாகசம் அப்படிங்கிறது தான் இதனுடைய கருப்பொருளாக இருக்கிறதுனால காமிக்ஸ் மூலமாக தான் வாசிப்பு பழக்கத்தை விதைக்கணும் அப்படிங்கிறது நிறைய ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. எப்படி வாசிப்பு பழக்கத்தை விதைக்கணும் அப்படின்னா காமிக்ஸ் கொடுங்க, அப்படிதான் குழந்தைகளுக்கு வளரும். படக்கதைகள், ஏன்னா படங்கள் தான் மனசில் பதியும். நீங்கள் வார்த்தைகளை விடவும் பிக்சர்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது. அப்போ வந்து பட கதைகள் தான் ரொம்ப படிக்கும்போது நமக்கு வந்து காமிக்ஸ் புத்தகங்கள், ஏன்னா அதில் வந்து வாசிக்கும் போது எழுத்துக்கூட்டி படிக்கும்போது நிறைய வார்த்தை வந்து பக்கம் முழுக்க வார்த்தையாக இருந்ததுன்னா படிக்க மாட்டாங்க, வச்சுட்டு போயிடுவாங்க. பக்கம் முழுக்க படமான சின்ன வயசுலேயே வந்து படம் பார்க்கத்தானே செய்வோம். ஸோ படம் பார்த்து கதை சொல் அப்படின்னு புக் எடுத்தால் கூட அப்படியே பொம்மை பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் படிக்கும் போதே புக்கை கூட அப்படி நீங்கள் ஒரு மாத இதழ் எடுத்தால் கூட, வார இதழ் எடுத்தால் கூட, ஆனந்தவுடன் எடுத்தால் கூட அப்படியே புரட்டிகிட்டே வருவோம். அங்கே ஏதாவது ஒரு நடிகரை பற்றியோ நடிகை பற்றியோ படம் போட்டு இன்பாக்ஸ் அப்படின்னு போட்டு 2-4 வரி போட்டுருந்தாங்கன்னா அதுதான் படிப்பாங்க. பெரிய பெரிய கட்டுரைகள் வந்து போட்டிருப்பாங்க, அதெல்லாம் யாரும் படிக்க மாட்டாங்க. இப்போ வந்து ஆழமான கட்டுரைகள் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. 3 பக்கமா 4 பக்கமா 4 பக்கம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி 4 பக்கத்தையும் அப்படியே புரட்டிடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்க வந்து எல்லாருமே ஈஸியாக படிக்கிறது. அதாவது மைண்டை கேட்ச் பண்ணுறது. அடல்ட்டுக்கே எப்படி அப்படின்னா யங் பீப்புளுக்கு, அதாவது சின்ன வயசுல இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு வந்து வாசிப்பு உலகத்து மேலே வரணும், புத்தகத்து மேலே ஒரு காதல் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அது காமிக்ஸ் மூலம் மட்டும்தான் வர முடியும். அந்த அடிப்படையில் இந்த புத்தகம் ரொம்ப முக்கியமானது. இன்னொன்று, சிவகாசியில் இருக்கவங்க இதை கண்டிப்பாக தெரியாமலே இருக்கக்கூடாது. அதுவும் நீங்கள் வந்து சிவகாசியிலே இருக்கக்கூடிய வாசிப்பு மேலே தீரா காதல் கொண்ட ஒரு கூட்டம். அந்த 250 வாரம் எடுத்து வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கே தெரியலன்னா இது வேறு யாருக்குமே தெரியாது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய ஊரின் பெருமையை சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் இது. உங்கள் ஊரின் பெருமையை சொல்லக்கூடிய மட்டும் இல்லை, உலகத்துக்கே நாங்கள் இது வந்து புத்தகத்துக்கான மானியம் கொடுக்கணும். பல லாங்குவேஜுக்கு போகணும், ஆங்கிலத்துக்கு போகணும், மற்ற லாங்குவேஜுக்கு போகணும். தமிழில் காமிக்ஸுங்கிறது, ஏன்னா காமிக்ஸ் அப்படிங்கிறது உலக இலக்கிய வகைமை. சிறுகதை அப்படிங்கிறது எப்படி ஒரு புதுமை பித்தனை பற்றி சொல்லும்போது எப்படி மாஃபசர் மாதிரி எழுதினாரு, புதுமை பித்தன் வந்து செக்காவ் மாதிரி எழுதினாருன்னு உலக இலக்கியவாதிகளோட கம்பேர் பண்ணுறோமோ, அது மாதிரி தமிழ் காமிக்ஸ் வரலாறு அப்படிங்கிறது வந்து நம்ம உலகத்தில் எங்கே போய் பேசினாலும் எங்கள் ஊரில் இந்த மாதிரி காமிக்ஸ்லாம் இருந்துச்சு, காமிக்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. ஏன்னா அதை வந்து நம்ம வந்து சொல்றதுக்கு இந்த புத்தகம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம். அந்த அடிப்படையிலையும் நீங்கள் வந்து இதை படிக்கணும். அதுக்கப்புறமா இன்னொரு இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரீடபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு புத்தகத்தை எடுத்தால் வாசிப்பு தன்மை. இப்போ எழுத்தாளர் சுஜாதா, கல்கி இவங்கெல்லாம் ஏன் புகழ்பெற்ற எழுத்தாளராக இருந்தாங்க அப்படின்னா, அதை வந்து எடுத்த கீழே வைக்க முடியாது, கீழே வைக்க முடியாத அளவுக்கு வேகமாக படிக்கிறது, அந்த மாதிரி புத்தகங்கள். அந்த மாதிரியான ஒரு எழுத்து சுவாரஸ்யத்தோடு எழுதக்கூடிய தன்மை வந்து கிங் விஸ்வா அவர்களுக்கு இருக்கு. அதை நீங்கள் இந்த புத்தகத்தை படிக்கும்போது தெரிஞ்சுக்குவீங்க. அந்த ரீடபிலிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ரீடபிலிட்டியில் ரைட் பண்ணிங்கன்னா இந்த புக்கை டக்குன்னு வரும். எனக்கு வந்து வேறு புத்தகங்கள், பிடித்த புத்தகங்கள் நிறைய இருந்தாலும் கூட மேடம் கேட்ட உடனே டக்குன்னு எனக்கு வந்து என்ன புக்கை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு உடனே எனக்கு டக்குன்னு மைண்டில் வந்தது இதுதான். நான் நிறைய புத்தகங்கள் படிச்சிருந்தா கூட சித்திரமும் சரித்திரமும் கிங் விஸ்வா புக்கு அப்படின்னு நான் டக்குன்னு சொன்னது காரணம் வந்து அந்த ரீடபிலிட்டி. வந்து ஒரே நாளில் நான் ஒரு 1.5 மணி நேரத்தில் புக்கு படித்து முடித்தேன் அப்படின்னா எனக்கு அந்த ரீடபிலிட்டி உள்ள புத்தகம் அப்படிங்கிறதுனால இந்த புத்தகத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களே வாசிச்சிங்கன்னா அந்த புத்தகத்தை உங்களுக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ வந்து காமிக்ஸ் பற்றிய அனுபவங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் வந்து யாராவது இருந்தால் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்த காமிக்ஸ் கேரக்டர் யார், என்ன படிச்சிங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நானும் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கொள்ள ஆர்வமாக இருக்கேன். ஒரு சார் வந்து சொன்னார் நான் வந்து காமிக்ஸோட இதுன்னு, அதனால் நம்மளுடைய டிஸ்கஷனை தொடங்கலாம். விஸ்வா வந்தால் ஜாயின் பண்ணிக்குவார், அவர்கிட்ட நீங்கள் கூடுதல் தகவல்கள் கேட்கலாம். நன்றிங்க ஐயா. உண்மையிலே ஒரு சிறப்பான அந்த நூல் குறித்த கருத்துரை. 80-90களில் நிச்சயமாக அந்த காமிக்ஸ் என்று சொல்லக்கூடிய படக்கதை புத்தகங்களினுடைய ஒரு அழுத்தமான தாக்கம் வந்து சிறுவர்களிடத்துல, பெரியவர்களிடத்துலையும் இருந்தது அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. ஐயா அவர்கள் சொன்னது மாதிரி என்னுடைய சிறு வயதில் கூட நான் அந்த மண்டை ஓட்டு குகை, மாயாவி என்று சொல்லக்கூடிய அந்த கதைகளை நான் ரொம்ப விரும்பி வாசித்து
சொல்லப்போனால் அந்த கதாபாத்திரமாகவே நினைக்கின்ற ஒரு காலமெல்லாம் கூட இருந்தது. இன்று அந்த நூல்கள் எல்லாம் ஒரு மறுபதிப்பாக வந்திருப்பதை பார்க்கின்ற பொழுதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். அந்த புத்தகம் அந்த பாலியத்திற்கு நம்மை அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் மிக இயல்பான நகைச்சுவை உணர்வோடு சங்கர சரவணன் ஐயா அவர்கள் அவருடைய மதிப்பீட்டில் அந்த நூல் எப்படி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறியது, குறிப்பாக இந்த காமிக்ஸ் என்கின்ற புத்தகமே நம்ம வாசிப்பினுடைய ஒரு வேகத்தை கூட்டக்கூடியதாகவே இருக்கும். அதே போல அதற்கு நிகராக இந்த காமிக்ஸினுடைய வரலாற்று நூலும் வாசிப்பதற்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பையும் வேகத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்றெல்லாம் எடுத்து அழகாக பேசினார்கள். ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது 250வது கூட்டம். அது ஐயா அவர்கள் சொன்னது மாதிரி இங்கே இருப்பவர்கள் எல்லாருமே நிச்சயமாக காமிக்ஸ் வாசித்தவர்களாக படித்தவர்களாக இருக்க முடியும். அந்த வகையில் மேஜர் ஐயாவாக இருக்கட்டும் அல்லது குணசீலன் ஐயா அவங்கெல்லாம் தன்னுடைய அந்த படக்கதை புத்தக வாசிப்பு அனுபவங்களை எடுத்துரைத்து பேசுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். நானும் என்னுடைய வாசிப்பு ஆரம்பம் இந்த மாதிரி காமிக்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த சிறுவர் இலக்கியத்திலிருந்து ஆரம்பிச்சது. நான் சிறுவனாக இருந்த பொழுது அம்புலி மாமா என்ற ஒரு இதழ் வரும். அதுல அந்த அம்புலி மாமாவில வந்து வரக்கூடிய அந்த பாத்திரங்கள் எல்லாம் நம்ம ரொம்ப அதிசயிச்சு நான் பார்த்திருக்கேன். ஒரு குழந்தையை நம்ம ஈர்க்கணும்னா அது சித்திரங்களால விடக்கூடிய அந்த கதையாத்தான் இருக்க முடியும். ஏனென்றால் ஒரு சித்திரம் என்பது 1000 வார்த்தைகளுக்கு இணையானது என்று சொல்வார்கள். 1000 வார்த்தைகள் சொல்ல முடியாத ஒரு கருத்தை ஒரு சின்ன சித்திரம் வெளிப்படுத்த முடியும் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே இந்த குழந்தைகளை வாசிக்க அந்த ஈர்க்க வேண்டும் என்றால் அது படங்களோடு கூடிய சுவாரஸ்யமான கதையாகத்தான் இருக்க முடியும். வீர தீரம் மிக்க சாகசம் இருந்த கதாநாயகர்களை கொண்ட அந்த காமிக்ஸ் கதைகளை படித்து அதன் மூலம் வாசகர் அந்த இலக்கிய உலகத்துக்குள் வந்து நம்மை நாமே செம்மைப்படுத்திக் கொள்ள முடிகிறது. இதுவரை கருத்தாய்வு செய்யாத ஒரு புதிய பாதையிலே திரு சங்கர சரவணன் அவர்கள் பயணித்திருக்கிறார். நம்மையும் இன்னும் ஒரு குழந்தை பருவத்திற்கு மீட்டு செல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக நான் இதை கருதுகிறேன். மிக அருமையான ஒரு தூண்டலாக இருந்தது இந்த உரை. நன்றி. காமிக்ஸுக்கு தமிழ்ல என்ன பதம்னு தெரிஞ்சுக்கலாமா? காமிக்ஸ் சித்திரக்கதை, படக்கதை. சித்திரமும் சரித்திரமும் அதான் வச்சிருக்காரு. சித்திரக்கதை தான் சொல்லுவோம். சித்திரக்கதை. நன்றி நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ராமசாமி ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. ரொம்ப சந்தோஷம். ஐயா வந்து காமிக்ஸ் பத்தி ரொம்ப நல்லா சொன்னாங்க. அது நான் கல்லூரி காலத்துல, அது நமது கல்லூரியில இருக்கும்போது வந்து அந்த முத்து காமிக்ஸ், அதே மாதிரி இரும்பு கை மாயாவி, இப்போது மாயாவி, ஜானி நீரோ ஞாபகம் இருக்கா? ஜானி நீரோன்னு ஒரு கேரக்டர், அதுவும் இது மாதிரி காமிக்ஸ்ல வரக்கூடியது. அந்த கேரக்டரும் வந்து படித்த ஞாபகம் எங்களுக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த காமிக்ஸ் மூலமா வந்து கண்டினியூஸா படிக்க முடியும். நம்ம கல்லூரியில வந்து வச்சிருப்பாங்க. ஏஜே காலேஜ்ல நான் 75, 76 யூசி படிக்கும் போதே அந்த ஒரு சில பத்திரிகை புக் கொடுப்பாங்க. அதை விட என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் கொண்டு வருவாங்க. நீங்க சிவகாசின்னு சொன்னீங்களா, அதனால வந்து சிவகாசி கல்லூரியில் நான் படிக்கும் போதே என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் சுரேஷ், உங்களுக்கு தெரியும், பிஎஸ்சி பாட்டனி, அவரே கொண்டு வந்திருக்காரு. கொண்டு வந்து எங்கிட்ட கொடுப்பாங்க. அப்பெல்லாம் உட்காந்து காலேஜில் அந்த ஃப்ரீ டயத்தில் 1:30 மணி லஞ்ச் டயத்தில் உட்காந்து படிச்ச ஞாபகம் இருக்கிறது. அதை விட இன்னொன்று அருமையாக சொன்னீங்க சார், பட்டுக்கோட்டை பிரபாகர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த புக்கெல்லாம் இருக்குதான்ட்டு அந்த காலத்தில் கிடைக்காத நேரங்களில் படிக்கணுங்கிற ஆசையை தூண்டக்கூடிய தொட்டால் தொடரும் அந்த மாதிரி புத்தகங்கள், அதெல்லாம் வந்து இப்போ அந்த பழைய நினைவுகளை வந்து ஏற்படுத்துது. நூல் வாசிக்கணும் அப்படிங்கிற ஆசையை தோன்றது. அந்த வயசுல புத்தகம் கிடைக்காது, வாங்கி படிக்கிற அளவுக்கு ஆசை இருக்காது. ஆனா கல்லூரியிலையும் சரி, லைப்ரரியிலையும் சரி படிக்கணும் அப்படிங்கிற ஆசையை தோன்றதுக்குரிய அருமையான புக்கு. அதை நீங்க அருமையா சொன்னீங்க. அது மாதிரி சுஜாதா புக்கு பத்தி சொன்னீங்க. அந்த காமிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தங்கிறதே எங்க வாத்தியார் இளங்கோ சார் கேட்டாங்க. அது மாதிரி பல புத்தகங்களை படிக்கணுங்கிற ஆசையை ஏற்படுத்தியது இந்த கல்லூரிக்கும் சரி, இந்த கல்லூரியோட நிர்வாகம் சரி. நான் இதோட 55வது நிகழ்ச்சி நடத்தினேன். நீங்க 250வது நிகழ்ச்சி நடத்திருக்கீங்க அப்படின்னா உண்மையிலே பெருமைக்குரியதையா, உண்மையிலே பெருமைக்குரியது. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நானும் திருநெல்வேலிக்காரன் தான். திருநெல்வேலி நெல்லைப்பன் ராமசாமி, ஜெயதாஸ் அவருடைய ரிலேட்டிவ் தான். தேங்க்யூ. நன்றிங்க. கிங் விஸ்வா இணைந்திருக்கிறாங்க. ஆறுமுகசாமி ஐயா தன்னுடைய கருத்தை சொன்னதற்கு அப்புறம் ஐயா அவர்கள் உரையை எனக்கு அந்த காமிக்ஸ்ல முயல் அனில் அப்படின்னு புத்தகம் தான் வந்துச்சு. எனக்கு அதை மறக்க முடியாத கேரக்டர் வந்து கரெக்டா சார் சொன்னாங்க, இரும்புக்கி மாயாவி தான்.
அது எப்படி கேட்டா இப்ப நம்ம செல்போனை சார்ஜ் பண்ற மாதிரி அந்த எறும்பு கை மாயை வந்து எதை கண்டுபிடிக்க போவாரு. போத்துல அவருடைய உருவத்தை மறைச்சிக்கிறதுக்காக அவரே சார்ஜர்ல வச்சுக்கிட்டு அந்த எறும்பு கை மட்டும் இருக்கும். அது ஒரு பெரிய இதா இருக்கும். அதுல மாதிரி அதுல ரொம்ப மறக்க முடியாது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு எதிரி நாட்டை இது பண்றதுக்காக அந்த நாட்டு தண்ணியில போய் ஒரு இதை போட்டுருவாங்க, பூவை போட்டுருவாங்க. அது நிறைய வளர்ந்து அந்த நாட்டோட தண்ணி வளத்தெல்லாம் குறைக்கிற மாதிரி அதை போய் காமிக்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்க மாதிரி. அது வந்து முக்கியமான மஞ்சள் பூ மர்மம், மஞ்சள் பூ மர்மம் அந்த புக் பேரு மஞ்சள் பூ மர்மம். அதான் இப்ப அதை வந்து பயோடைவர்சிட்டியில சொல்றாங்க, இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ் சொல்லுவாங்க. அதுக்கும் வந்து IAS தான் பேரு, இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ், ஊடுருவும் அயல் சிற்றினங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து இப்போ ஆகாய தாமரை மாதிரி சில இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து குளத்துல வந்து படர்ந்து அது வந்து மற்ற இதுகளை தண்ணீரை உறிஞ்சி மற்ற தாவரங்களை வளர விடாது. ஸோ அதை வந்து அதெல்லாம் அகற்றணும் அப்படிங்கிறது இந்த பயோடைவர்சிட்டின்னு சொல்லி பல்லுயிர்மையை மெயின்டைன் பண்றதுக்கு அந்த IASங்கிறது த்ரெட்னு சொல்லுவாங்க, இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த கான்செப்ட் தான் அந்த கதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. அந்த கதை வந்து அதை படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ்ங்கிற விஷயம் வந்து அறிவியலில் வரக்கூடிய தகவல் வந்து அந்நியமா இருக்காது. ஸோ நீங்க சொன்ன மஞ்சள் பூ மர்மம் அப்படிங்கிறது வந்து அது வந்து இந்த இதை வந்து அப்படி கனெக்ட் பண்ணும். நன்றிங்க. சிறு வயதில் அனைவரையும் கட்டி போட்ட அந்த காமிக்ஸ் என்று சொல்லக்கூடிய சித்திரக்கதை அதனுடைய வரலாற்றை எழுதியிருக்கக்கூடிய கிங் விஸ்வா ஐயா அவர்கள் அந்த நூல் தொடர்பான அனுபவங்களை நம்மிடையே ஐயா அவர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, கிங் விஸ்வா ஐயா. கிங் விஸ்வா லெப்ட்னு வருது. அப்படியாங்க? முதல்ல வந்துட்டாரா அவரு? இல்ல இப்போதான் கொஞ்சம் முன்னாலதான் இருந்தாங்க. நிறைய வேலை வாங்கிட்டேன், சாரி. சாஃப்ட் காப்பி எனக்கு அனுப்பிச்சிருங்க, வேர்டு இது ரெண்டுமே அனுப்பிச்சிருங்க. புக்குக்கு அவசரமா அனுப்பணும். ஒரு புக்கு மழை ரெடி ஆயிட்டு இருக்கு எனக்கு 50வது பர்த்டேக்காக, 30ஆம் தேதி. ஐயா குடசீலன் ஐயா கூட ஐயா. அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய 250வது வாசிப்பு முற்றத்தில் ஒரு தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த ஆளுமைகளில் ஒருவராக விளங்குகின்ற ஐயா முனைவர் சங்கர நாராயணன் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்திருப்பது உண்மையிலே மகிழ்ச்சி அளிக்கின்றது. சித்திரமும் சரித்திரமும் என்ற இந்த நூலை பற்றி அது தமிழ் காமிக்ஸ் அல்லது தமிழ் சித்திர வரலாற்றை நமக்கு விளக்குகின்ற ஒரு நூலாக இருப்பது மகிழ்ச்சிக்குரியது. சிவகாசி பட்டாசுக்கும் மத்தாப்புக்கும் தீப்பெட்டிக்கும் அச்சு தொழிலுக்கும் தலைநகரம் என்ற நிலை அப்பால் அது காமிக்ஸ்க்கும் அதுதான் தலைநகரம் என்கிற ஒரு செய்தி இன்று நூல் வாசிப்பு முற்றத்தின் வாயிலாக நமக்கு கிடைத்திருக்கின்றது. காமிக்ஸ் வந்து சித்திரம் வந்து ஒரு வரி வடிவம் போன்று சித்திரமும் ஒரு வாசிப்பு வடிவம் தான். சிறுவர் முதல் பெரியவர் வரை ஈர்க்கின்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு இலக்கிய வகை என்பது நாம் அறிந்த ஒன்றுதான். ஆனால் மலேசியாவை பொறுத்தவரை மலாய் மொழியில் நிறைய எழுத்தாளர்கள் காமிக்ஸ் எழுத்தாளர்கள் புகழ்பெற்றவர் இருக்கின்றார்கள். அதே வேளையில் இங்குள்ள சீன சமூக மாணவர்கள் மத்தியில இந்த காமிக்ஸ் வந்து அதிகமான பரிச்சயம். அவங்க வந்து சிறு வயதிலேயே அவங்களுக்கு அதை அந்த என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு நுண்ணறிவும் நுண்ணாற்றலும் புத்தாக்கமும் ஆக்க சிந்தனையும் உருவாக்குறதுக்கு அது ரொம்ப பயன்படும். ஆனால் தமிழ் உலகில் வந்து அது ரொம்ப குறைவு. மலேசியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் இங்கே வந்து மலேசியாவில் வந்து கோமாளி அப்படின்னு ஒரு இதழ் 80களில் வந்தது, சித்திர நகைச்சுவை இதழாக வந்தது. ஆனால் அவ்வப்போது கூட்டாமணி மாதிரி ஒரு சில எழுத்தாளர்கள் இங்கே நாட்டில் இருக்காங்க, அவங்களாம் எழுதுவாங்க, வரைவாங்க. ஆனால் இப்போ நம்முடைய தமிழ் இலக்கிய வரலாற்றை தொகுத்த முனைவர் சி பாலசுப்ரமணியம் முதல் தமிழ் அண்ணல் மூவா வரை அண்மைய எழுத்தாளர்கள் வரை ஆய்வாளர்கள் வரை இந்த தமிழ் இலக்கிய வரலாற்றின் ஒரு பகுதியாக இந்த காமிக்ஸை காட்டலையோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் இந்த சித்திரமும் சரித்திரமும் என்ற நூல் அதை நிவர்த்தி செய்திருக்கும் என்று நம்புகிறேன். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு இந்த சித்திரமும் சரித்திரமும் என்ற நூலை பற்றி தமிழ் சித்திர வரலாற்றை நமக்கு எடுத்து இயம்புகின்ற அந்த நூலை பற்றி எடுத்து உரைத்த
ஐயா சங்கர நாராயணன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் ஐயா. ஐயா பேரு சங்கர சரவணன். மன்னிக்கவும், சங்கர சரவணன். மன்னிக்கணும் ஐயா, மியூட்ல இருக்கீங்க. சங்கர சரவணன் ஐயா மியூட்ல. சரவணன் மியூட்ல இருக்கு. சங்கர சரவணன் இல்ல, சரவணன்ங்கிற பேர் ரொம்ப காமனா இருக்கிறதுனால எங்க அப்பா பேரை சேர்த்து சங்கர சரவணன் அப்படின்னு வச்சா கொஞ்சம் யூனிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எல்லா இடத்துலயும் எல்லாம் என்னை பற்றி ஒரு 10 நிமிஷம் சொல்லிட்டு இவ்வளவு சிறப்புக்குரிய சங்கர நாராயணன் பேசுவார் அப்படின்னு சொல்றாங்க, அல்லது இவ்வளவு சிறப்புக்குரிய சங்கர சுப்பிரமணியன் பேசுவார் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த 2 பேரும் பேரு ரொம்ப பாப்புலர். சங்கர சுப்பிரமணியன், சங்கர நாராயணன் ரொம்ப காமனான நேம்ஸ். அதனால நான் சரவணனுங்கிற பேருக்கு முன்னால சங்கரங்கிற அடைமொழியை சேர்த்தது எல்லாருக்கும் வந்து கடைசியில் வந்து எல்லாம் போட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் உங்க பேர் என்னன்னு கேட்பாங்க நம்மகிட்டே திரும்பி. அப்புறம் சங்கர சரவணன் சொல்லுவோம். ஆனால் பெரும்பாலான இடத்துல திருத்த வேண்டியதா இருக்கும். அது அவருடைய தப்பு இல்லை. சில சமயம் அது வந்து ஒரு காமன் நேம் அப்படிங்கிறதுனால அது அப்படி ஆயிடுச்சு. அது வேற ஒன்றும் இல்லை. மன்னிக்கிறேன் ஐயா. இல்ல மன்னிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அது நேம் வந்து அப்படி இருக்கிறதுனால அதான் காமன் நேம். சங்கர நாராயணன், சங்கர சுப்பிரமணியன் தான் காமன் நேம். சங்கர நாராயணன் கோயிலுக்கு சிவகாசியில இருந்து போகும்போது போயிருக்கேன். அதனால ஆமா ஆமா, நானும் சங்கர சரவணனுக்கு ஏதாவது ஒரு கோயில் கேட்டுவாங்கன்னு பாத்துருக்கேன். கேட்ட மாதிரி கேட்டாங்கன்னா பேர் ஞாபகம் வச்சுக்குவாங்க. நன்றிங்க ஐயா. ஐயா கிங் விஸ்வா ஐயா இருக்காங்க. ஐயா கிங் விஸ்வா ஐயா, நீங்க ஒரு 2 நிமிடங்கள் பேசலாமா? விஸ்வா வந்துட்டீங்களா? வாங்க, உங்களுக்கு தான் அறிமுகப்படுத்திருக்கோம். வாங்க வாங்க. வணக்கம், ரொம்ப நன்றி சார். சங்கர் சார், வணக்கம் 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 வணக்கம். சரவணன் சார், ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி விஸ்வா. கரெக்டா பேர் சொல்லுங்க சார். ஓகே சார், தாமதமாக இணைந்ததற்கு மன்னிச்சிடுங்க சார். இப்பதான் ஹோட்டல் ரூம்க்கே வந்திருக்கேன் நான். அது ஓகே ஓகே, மகிழ்ச்சி. அதுதாங்க சார். மேடம் அருள்மொழி மேடம், ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செஞ்சு ஆர்கனைஸ் பண்ணதுக்கு. காலையில 6:45 ஃபோன் பண்ணிட்டாங்க எனக்கு அவங்க. சங்கர சரவணன் சார், உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. சரிங்களா, ஒரு முயற்சி எடுத்து நீங்க வந்து இந்த புத்தகத்தை பத்தி பேசுனீங்க. அதெல்லாம் அது காலதாமதமாக இணைந்ததுக்கு மன்னிக்கவும். டிராவலிங்ல இருந்தா எனக்கு சிக்னல் கிடைக்கல சார். இப்பதான் வந்தேன் சார். சரிங்களா விஸ்வா, நான் உங்க புக்கை பத்தி சொல்லும் போது நீங்க கவனிச்சிருக்க வாய்ப்பு இல்ல. நான் ஒரு 3-4 விஷயங்கள் தான் சொன்னேன். ஒன்று வந்து நான் வந்து திடீர்னு அங்க பாரிஸ்ல இருக்கும்போது, நான் பிராங்க்ஃபர்ட் இன்டர்நேஷனல் புக் ஃபேர்ல இருக்கும்போது மேடம் புக் பண்ணி எனக்கு கேட்டாங்க, 250 ஈவெண்ட் பேசுறீங்களா சார் அப்படின்ட்டு. 250 ஈவெண்ட் முக்கியமான ஈவெண்ட். ஏற்கனவே என்னுடைய புக்கை அவங்க வந்து ஆய்வு பண்ணிருக்காங்க. ஒரு புக்கை வாசிக்கிறத பத்தி தொடர்ந்து 250 ஈவெண்ட் வர்றதுங்கிறதே பெரிய சாதனை. அதுல மிகப்பெரிய சாதனை. அதுலயும் நம்ம 250வது ஈவெண்ட் கொடுக்குறது 2வது பெரிய சாதனை. அதனால இந்த வாய்ப்பு மிஸ் பண்ணக்கூடாது. அப்போ ஒரு முக்கியமான புக்கு, எல்லாருக்கும் அறியப்படாத புத்தகத்தை உடனே சொல்லணும் அப்படின்ட்டு தோணும் போது அவங்க சிவகாசியில இருந்து இந்த நிகழ்ச்சி நடத்துறதுனால எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது உங்க புக்கு தான். அதனால அது வந்து இன்னொன்னு முக்கியமான விஷயம். நான் சொன்ன விஷயம் வந்து தமிழ் இலக்கிய வரலாறு நான் ரொம்ப வருஷமா பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஐஏஎஸ் படிக்கிற மாணவர்களுக்கு. அப்போ தமிழ் இலக்கிய வரலாற்று ஆசிரியர்கள் யாருமே காமிக்ஸ் வரலாறு எழுதல. துப்பறியும் நாவல்களை பத்தி கூட எழுதியிருக்காங்க. ஆண்டி குப்புசாமி முதலியார், கே ரங்கராஜ் அவங்கள பத்தி எல்லாம் எழுதியிருக்காங்க. பட் ஆனா வந்து காமிக்ஸ் கதையை பத்தி யாருமே தொடவே இல்லை. அது ஏன் காமிக்ஸ் மேல அவ்வளவு ஒவ்வாமை? குழந்தை இலக்கியம் பற்றி சொல்லும் போது கூட லயன் காமிக்ஸ், முத்து காமிக்ஸ் பத்தி ஏன் சொல்லல, இரும்புக்கை மாயாவி பத்தி ஏன் சொல்லல அப்படின்னு நானும் ஆல்மோஸ்ட் எல்லா இலக்கிய வரலாறும் படிச்சிருக்கேன். தமிழன்ல இருந்து மூவால இருந்து எல்லா இலக்கிய வரலாறும் படிச்சிருக்கேன். அடைக்கலசாமி ஏகப்பட்ட இலக்கிய வரலாறு படிச்சிருக்கேன். எந்த இலக்கிய வரலாறுலயும் காமிக்ஸ் ஒரு பொருட்டாவே யாருமே ஏன் மதிக்கல அப்படிங்கிறது எனக்கு வந்து அந்த எங்களுக்கு அந்த மானியத்துக்கு, பன்னாட்டு புத்தகத்தில் உள்ள மானியத்துக்கு பல்வேறு புத்தகங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட போது நல்ல புத்தகங்களுக்கு சிறகு உண்டு, தானே பறந்து சென்று விடும் சொல்லுவாங்க. அதே மாதிரி பறந்து வந்ததுதான் உங்களுடைய புத்தகம். அதை வந்து பார்த்துட்டு நான் வந்து கமிட்டியில வந்து கேட்டப்ப இந்த புத்தகத்தை கண்டிப்பா கொடுக்கணும்னு சொன்னப்போ மற்ற 4 மெம்பர்ஸ், மொத்தம் 5 மெம்பர்ஸ், நான் சேர்மன். அதனால இந்த புக்ல கண்டென்ட் என்ன சத்தியமா எனக்கு தெரியாது. இந்த புக்கை பார்த்த உடனே இதுக்கு ஒரு புக்கு எழுதியிருக்காருங்கிறதே எனக்கு வந்து பெரிய விஷயமா இருக்கு. அந்த சித்திரமும் சரித்திரமும் இருக்கு. இதுல உள்ள என்ன இருக்கும் அப்படிங்கிறது காமிக்ஸ் கேரக்டர் பத்தி இருக்குங்கிறது களத்தூர் கமலஹாசனும் அதோட எம்ஜிஆர் தான் எனக்கு தெரியுது. நான் காமிக்ஸ் படிச்சது இல்லை இது வரைக்கும். டைரக்டா கிரைம் நாவல் வழியா தான் நான் என்னுடைய வாசிப்பு பழக்கத்துக்கு வந்தேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் காமிக்ஸ் மூலமா தான் வந்ததா சொல்லியிருக்காங்க. லைன் காமிக்ஸ், முத்து காமிக்ஸ், இரும்புக்கை மாயாவிங்கிற பேரை தான் கேள்விப்பட்டிருக்கேன் தவிர அதை பத்தி எனக்கு தெரியாது. அந்த புத்தக திருவிழாவோட தொடர்பு இருக்கிறதுனால காமிக்கா நடக்கிறது எனக்கு தெரியும். அதனால காமிக்ஸுக்கு ஒரு ஆள் கண்டிப்பா அதுல புரட்டி பார்த்தப்ப மேலோட்டமா புரட்டப்ப காமிக்கான் பத்தி நீங்க எழுதிருந்தீங்க. அப்ப காமிக்ஸுக்குன்னு ஒரு புத்தக திருவிழா நடக்கிறத பத்தியும் அவர் எழுதியிருக்காரு. இந்த விஷயங்கள்ல சிவகாசி இதை பத்தி எல்லாம் எழுதியிருக்காரு. அப்ப நம்ம ஊர் சரித்திரம் அப்படிங்கிறது உலகத்துக்கே சொல்ல வேண்டியது. சிவகாசி குட்டி ஜப்பான்னு சொல்லிட்டு இருக்கோம். சிவகாசியோட தீப்பெட்டி தெரியும், பட்டாசு தெரியும். சிவகாசி காமிக்ஸ் தலைநகரமா தமிழ்நாட்டுக்கு இருக்கு அப்படிங்கறது நம்ம உலகத்துக்கு சொல்லணும். அதை வந்து கண்டிப்பா அவர் எழுதியிருக்காரு. அப்படிங்கிற காரணத்தினால அந்த புத்தகத்தை நான் எடுத்துட்டு அன்னைக்கு ஒரே நைட்ல எடுத்து உங்களுடைய ரீடபிலிட்டி நான் சுஜாதாவை கம்பேர் பண்ணேன்.
எடுத்துட்டு மலை உச்சியில இருக்காரு, நான் படிக்கட்டு முதல் படிக்கட்டு வேண்டவே வேண்டாம். 9 மணிக்கு நான் படிக்க ஆரம்பிச்சேன், 10:30 மணிக்கு படிச்சுட்டேன். அந்த அளவுக்கு ஃபாஸ்டா படிக்கிற அளவுக்கு ரீடபிலிட்டி, அந்த பாக்ஸ் மேட்டர் எல்லாம் கொடுத்திருந்தது. விஷயங்கள் நிறைய தகவல்கள், எனக்கு தகவல்கள் உள்ள புத்தகம் ரொம்ப பிடிக்கும். நான் இப்ப திரும்ப அந்த புத்தகத்தை படிச்சுட்டு வந்தா நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். நான் படிக்கல, அந்த புத்தகத்தை அறிமுகம் தான் நல்லா படுத்த முடிஞ்சது. சில விஷயங்கள் சொல்லி எவ்வளவு தூரம் முக்கியமானது அப்படின்னு சொல்ல முடிஞ்சது. அதுல நீங்க நியூஆன்சஸ் நிறைய தகவல், டிம்பிள் கபாடியா தான் ஞாபகம் இருந்துச்சு, வேற எதுவும் இல்ல. நல்ல வேலை டிம்பிள் கபாடியா எழுதுனீங்க. அதனால டிம்பிள் கபாடியா, அதனாலதான் தமிழ்நாட்டுல இந்தியால காமிக்ஸ் வளராம போச்சு அப்படிங்கிற அந்த விஷயம் மட்டும் ஞாபகம் இருந்தது. அதெல்லாம் மட்டும் சொல்லி நாங்க ரொம்ப ரொம்ப மேலோட்டமா தான் பண்ணிருக்கேன். 250 நிகழ்ச்சிக்கு பண்ற அளவுக்கு அதை கரைச்சு குடிச்சிட்டு வரல நானு. பட் ஆனா காமிக்ஸ் இந்த புத்தகம் அவங்க சொல்லிட்டாங்க, மேடமே சொல்லிட்டாங்க, இதுவரைக்கும் யாரும் தொடாத ஒரு சப்ஜெக்ட் இந்த 250 நிகழ்ச்சி தொட்டிருக்கு அப்படின்ட்டு. அந்த விதத்துல எனக்கு மகிழ்ச்சி. ஏன் எனக்கு தோணுச்சுன்னா, இலக்கிய வரலாறு எழுதின யாருமே, பெரிய பெரிய அறிஞர்கள் யாருமே இதை ஏன் மதிக்கல? துப்பறியும் நாவல்களை எழுதினவங்க ஏன் காமிக்ஸ் எழுதல? குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா இது அப்படிங்கிறதுனால இது அதுதான் நான் சொன்னேன். மேற்கொண்டு அதை பத்தி டெப்தான விஷயங்களை நீங்க தான் சொல்லணும். சார், நீங்க எல்லாம் கவர் பண்ணிட்டீங்க, நான் என்ன சொல்றதுன்னு தெரியல அது. சரிங்களா? ஆறுமுகசாமி சார் பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னாப்ல. ஆறுமுகசாமி சாரா இல்ல நம்ம ஹோஸ்ட் இருக்காரு இல்லையா, ஹோஸ்ட் பேர் எனக்கு தெரியல, அதெல்லாம் அவர் தான் மஞ்சள் பூ மர்மம் நினைக்கிறேன் நான். அது மஞ்சள் பூ மர்மம். ஆமாம், லண்டன். ஆமா, நீங்க அதை பத்தி டீடைல்டா ஒரு சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன் நீங்க கொடுத்துட்டீங்க நீங்க அதெல்லாம். அது சரிங்களா சார்? இப்போ நான் தமிழ்நாட்டுக்கு வந்தது என்னுடைய 9வது 10வது படிக்கும்போது தான் தமிழ்நாட்டுக்கு வரேன் சார். தமிழ் படிக்க ஆரம்பிச்சது, ஒரு சப்ஜெக்டா படிக்க ஆரம்பிச்சது அப்பதான் சார். அது எனக்கு பாத்தீங்கன்னா, எனக்கு 8th ஸ்டாண்டர்ட்ல 9th ஸ்டாண்டர்ட்ல எல்லாம் இந்த ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி எல்லாம் எடுக்கும்போது லண்டன் தேம்ஸ் நதி, பிக் பென், அதை பத்தி எல்லாம் கிளாஸ் எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா, நான் சொல்லுவேன் அவங்களுக்கு, நான் அது தேம்ஸ் நதி இப்படி இருக்கும், அங்க பின்னாடி ஒரு கடிகாரம் அப்படி இருக்குன்னு கேட்பாங்க. வாத்தியார்கள் கேட்பாங்க, நீங்க போயிருக்கீங்களா லண்டனுக்கு? இல்ல, நான் முத்து காமிக்ஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பெருமிதம் நமக்கு கிடைக்கும் சார். மத்தவங்க படிக்காதது, மத்தவங்களுக்கு தெரியாதது, அந்த வயசுல வீடியோ எல்லாம் நமக்கு அறிமுகம் இல்ல சார். டிவியே ரொம்ப கம்மியா தான் இருந்தது அப்பெல்லாம். அது சோ இந்த காமிக்ஸ் வாயிலாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அது இந்த இன்டர்நேஷனல் டைம் லைன் ஒண்ணு இருக்குல்ல சார், கிரீன்விச் மீன் டைம்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அதுல இன்னொரு நாட்டுக்கும் நேர வித்தியாசங்கள் இருக்கும். 5.5 மணி நேரம் டிஃபரன்ஸ், 5.5 மணி நேரம் பிளஸ்ல இருக்கும், 5.5 மணி நேரம் மைனஸ்ல இருக்கும். அது சரிங்களா? ஒரு ஜானி நீரோ கதையில சார், சரிங்களா, அந்த தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமா, கொஞ்சம் ஆடா இருக்கும். அதெல்லாம் அது கொலைகாரர் சங்கம் அப்படி இருக்கும் தலைப்பு, அதெல்லாம். அது சரிங்களா? ஒரு ஜானி நீரோ கதையில பாத்தீங்கன்னா, ஜானி நீரோவும் அவரோட செக்ரட்டரி ஸ்டெல்லாவும் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபிளைட் ஏறி வேற ஒரு கண்டம் கடந்து வேற ஒரு நாட்டுக்கு போவாங்க. அவங்க அப்ப போகும்போது அதுல ரொம்ப அழகான ஒரு வசனம் இருக்கும். ஸ்டெல்லா, நாம் நேர எல்லையை கடந்து இன்று ஆரம்பித்து நேற்றைக்கு போய் சேர போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் 87 88 படிக்கிறேன் சார். 5 வயசு 6 வயசு நமக்கு. அது எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்க அண்ணன் என்னை விட ஒரு 3 வயசு சீனியர் அவர்லாம். அது அவர்கிட்ட போய் கேட்கிறேன், அவருக்கும் ஒன்றும் தெரியல. அதெல்லாம் அது எங்க வாத்தியார்கிட்ட போய் கேட்கிறேன், ஒன்றும் தெரியல. ஒரு 4-5 வருஷம் அதை பத்தி தெரியாம இருந்து, அதுக்கப்புறம் எங்க அத்தை ஒரு ஸ்கூல் பிரின்சிபல், அவங்க கிட்ட கேட்டு அவங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு 2 வருஷம் என் மைண்ட்ல அது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. அது எப்படி இன்னைக்கு கிளம்பி நம்ம நேத்து போய் சேர முடியும், இன்னைக்கு கிளம்பி நேத்து போய் சேர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக காமிக்ஸ் படிச்சு நான் கத்துக்கிட்டது ஏகப்பட்ட விஷயங்கள் சார், நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமிதமாக சொல்லலாம். ஆனால் சிவகாசியில் இருக்கிற நீங்க எல்லாருமே பெருமைப்படத்தக்க ஒரு விஷயம் சிவகாசி காமிக்ஸ்களுடைய தலைநகரம் சார். டெக்னிக்கலி சார் அது இந்தியாவுடைய காமிக்ஸ் தலைநகரம்னே சொல்லலாம் சார். ஏன்னா அவங்க கொடுக்குற வெரைட்டி இருக்கு இல்லைங்களா, அது யாருமே கொடுத்தது இல்லை. யூரோப்பியன் காமிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அது ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்படவில்லை. இத்தாலியில இருக்கும், பிரெஞ்சுல இருக்கும், ஜெர்மனியில இருக்கிற காமிக்ஸ் இவங்க தமிழ்ல கொண்டு வந்திருக்காங்க. சோ அப்படி ஒரு மிகப்பெரிய மகத்தான முயற்சியை 50 வருஷமா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. சோ அந்த வகையில நீங்க நம்ப மாட்டீங்க அருள்மொழி மேடம், நான் காலையில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், நான் எல்லாம் வருஷத்துக்கு ஒரு 8 தடவை 9 தடவை சிவகாசி வருவேன். என்னுடைய தொழில் நிமித்தமாக நான் ஊடகத்துல இருக்கேன், அதனால விளம்பர பிரிவுல இருக்கேன். நான் தொழில் நிமித்தமா மதுரைக்கு வருவேன். நான் என்ன பண்ணுவேன், ஒரு நாள் அதுல இருந்து ஆஃப் எடுத்துக்கிட்டு சிவகாசி லைன் காமிக்ஸ் ஆஃபீஸ்க்கு அங்க உட்கார்ந்து அவங்க கூட பேசிட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்கள புத்தக கண்காட்சியெல்லாம் வலுக்கட்டாயமா நான் இழுத்துட்டு வந்தேன் 2012. நானும் என்னுடைய நண்பரும் காசு கட்டி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மிகப்பெரிய பெருமிதம் எனக்கு உண்டு. லைன் காமிக்ஸ் புத்தக கண்காட்சி கொண்டு அவங்கள மறுபடியும் ஆன்லைன்ல கொண்டு அப்படி பண்ண வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் அது உண்மையிலேயே எனக்கெல்லாம் என்ன ஒரு இதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, நான் சிவகாசியில பிறக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரங்களை யோசிச்சிருப்பேன் நான். அது அப்படி ஒரு சார், நீங்க நம்ப மாட்டீங்க, எனக்கு சொந்த ஊர்லாம் எதுவும் இல்லை சார். அது சரிங்களா, ஆர்மில இருந்ததால அங்க
அகர்தலால பிறந்தேன், டெல்லியில இருந்தோம், சண்டிகர்ல இருந்தோம், கொஞ்ச நாள் வெஸ்ட் பெங்கால்ல இருந்தோம், ஹைதராபாத்ல இருந்தோம். அதனால சொந்த ஊர்னு எதுவும் இல்லை. இப்ப நாங்க கடைசியா தஞ்சம் புகுந்திருக்கிறது சென்னையில. அது ஆனால் நான் மனதார ஃபீல் பண்றது என்னன்னா, சிவகாசி என்னோட சொந்த ஊரா இருக்கக்கூடாதா? அந்த அளவுக்கு இந்த புத்தகங்கள் வந்து எனக்கு அவங்க கூட ஒரு மிகப்பெரிய ஒரு பாண்டிங்க கிரியேட் பண்ணிருச்சுங்க சார் அது. சரிங்களா? ஸோ அந்த வகையில எனக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்கள் நான் உங்க காலேஜ் கண்டிப்பா ஒரு நாள் வரேன். நான் அந்த புத்தகத்தை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் நான். அது சரிங்களா? அதை படிக்க சொல்லுங்க. அதெல்லாம் அது எனக்கு என்னன்னா அந்த ஊரோட பெருமை. சவுந்தரபாண்டியன் சார் இப்ப சமீபத்துல இந்த மார்ச் மாசம் இந்த வருஷம் தவறிட்டாப்ல அவர். சரிங்களா? 83 84 வயசு அவருக்கு. அவர் தான் முத்து காமிக்ஸை தோற்றுவித்தவர். அவர்லாம் மிகப்பெரிய லெஜண்ட் மேடம். இந்த புத்தகத்துல அவருக்காக ஒரு சாப்டரே நாங்க டிவோட் பண்ணியிருக்கோம். அவர் எப்படி இதெல்லாமே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அச்சு தொழில பல புதுமைகளை செஞ்சவர். 1960கள்லயே பேச ஆரம்பிச்சா நான் 3 நாள் 4 நாள் பேசுவேன் மேம். முத்து காமிக்ஸை பத்தியோ லைன் காமிக்ஸை பத்தியோ நேரம் எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியவில்லை அது. ஆனால் சார் ஒரு விஷயத்த சொன்னாருங்க. என்னன்னா எல்லார பத்தியும் நம்ம வந்து ஆவணப்படுத்தி இருக்கோம் நம்ம அது. ஆனால் இலக்கியங்கள்ல இலக்கிய வகையில முதல்ல வந்து பல்ப் ஃபிக்ஷன் கிரைம் நாவல்களே சேர்க்க மாட்டாங்க. அவங்க ஒதுக்கி வச்சிருவாங்க மாற்றாந்தாயின்னு சொல்லிட்டு. அந்த கிரைம் நாவல் எழுதுறவங்களே வந்து காமிக்ஸ் ஒதுக்கி வச்சிருக்காங்க. சரிங்களா? சோ காமிக்ஸ் வந்து எந்த வகையிலுமே வந்து ஒரு இலக்கியமா கருதுறது இல்லை. ஆனா நீங்க பிரான்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு 9th ஆர்ட்னு ஒரு பேர் உண்டு. 9th ஆர்ட் அப்படின்னு தான் காமிக்ஸ் சொல்லுவாங்க அவங்க. அதற்கான அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்றது ஒரு ஆசை எனக்கு. அதெல்லாம் அதற்கான முழு முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்கோம். அது சிறுவர் இலக்கியங்கள் பத்தி நீங்க சொன்னீங்க. சிறுவர் இலக்கியங்கள் பத்தி தனியா ஒரு 2 புத்தகம் எழுதியிருக்காங்க. நான் முக்கியமான சிறுவர் இலக்கிய எழுத்தாளர்கள்லாம் யார் யாரு, பூவண்ணன் ஆகட்டும், வாண்டுமாமா ஆகட்டும், முல்லை தங்கராசன் ஆகட்டும், இவங்க எல்லாம் லெஜெண்ட்ஸ் அதுல. சரிங்களா? ஓவியர் அம்புலிமாமா ஓவியர் சங்கரன் ஆகட்டும், அதை பத்தியே தனியா இது பண்ணிருக்கோம் நம்ம எல்லாம். அது சிறுவர் இலக்கியம். சார் வந்து முயல் சொன்னாரு, அனில் சொன்னாருன்னு நினைக்கிறேன் நான். அதெல்லாம் ஆக்சுவலா அவங்க 2 பேரை பத்தியும் டீடைல்டா எழுதியிருக்கேன். நம்ம கிரைம் நாவல் அசோகன் சாருடைய அப்பா தான் எல்ஜி ராஜ் தான் முயல் புத்தகத்தை ஆரம்பிச்சாரு. முதல் 52 இதழ்கள் வார இதழ். 52 இதழ்களுக்கும் விதவிதமா முயல் அட்டைப்படமா வச்சிருப்பாங்க அவங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல ஆர் இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு அட்டைப்படத்துல ஒரே ஒரு விலங்கை 52 வாரமும் வேற வேற ஸ்டைல்ல வேற வேற கலர்ல வளைஞ்சு எந்த புத்தகமும் வந்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ வாய்ப்பு கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி மேடம். உங்களுக்கு ஒரு நன்றி சார். சங்கர சார் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி அது. சரிங்களா மேம்? நீங்க கால் பண்ணுங்க. எனக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுத்துட்டீங்கன்னா ஏதாவது ஒரு இதுல நான் வந்து கண்டிப்பா நிச்சயமா உங்க கல்லூரிக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தால் நான் நேர்ல கூட வந்து பேசுறேங்க. கண்டிப்பா உங்களை பயன்படுத்துறோம் சார். கல்லூரிக்கு கண்டிப்பா நிச்சயமாக. ஒரு கேள்வி கிங் விஸ்வா அவர்களுக்கு. அவருடைய இயற்பெயர் என்ன? இந்த கிங் விஸ்வாங்கிற பெயர் எப்படி வந்தது சார்? மேஜர் இளங்கோவன் சார். சொல்லுங்க. நம்ம 2 பேரும் ஒரே ஜாதி தானே சார்? கரெக்டா சொன்னீங்க. எங்க அப்பா ஆர்மி தான் சார். ஓகே சார். எங்க அப்பா ஆர்மில இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். அவர் வாலண்டியர் வாங்கிட்டு வந்தாப்ல. நான் தேசிய மாணவர் படை NCCல இருந்து மூலமா வந்தேன். ஓகே சரிங்க சார். சார் என்னன்னா சார், என்னோட பேர் விஸ்வநாதன் தேவராஜ். அப்பா பேர் தேவராஜ், என்னோட பேர் விஸ்வநாதன். நான் அகர்தலால பிறக்கும் போது சனிக்கிழமை சாயந்தரம் 4:53 டைம். அப்போ ரேடியோல வந்து பாட்டு போகுது. இந்த பாடலை இசையமைத்தவர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு. எங்கப்பா அவன் பேர் விஸ்வா அப்படின்னு அப்படியே டப்புன்னு பேர் வச்சுட்டாப்ல அவர். நம்ம இதுல வந்து இந்த பாப் கல்ச்சர் ரெஃபரன்ஸ் என் குடும்பத்துல நிறைய உண்டு சார். சரிங்களா? எங்க வீட்டுல 5 நாய்க்குட்டிகள் இருக்கு. அந்த 5 நாய்க்குட்டிகளுக்கும் பேர்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் பேர் சிம்பு. ஏன் சிம்பு கேட்காதீங்க. அந்த குட்டியை நாங்க வந்து ஸ்ட்ரீட்ல இருந்து அடாப்ட் பண்ணோம். அன்னைக்கு சிம்பு படம் ஏதோ ஒன்று போயிட்டு இருந்தது டிவில. எங்க அம்மா கிட்ட சொல்லி இவர் பேர் சிம்புன்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரிதான் நாங்க பெயர்லாம் எங்க வீட்டுல இப்படிதான் வைப்பாங்க. அதெல்லாம் அது விஸ்வநாதன் தேவராஜ் என்ற பேரு சார். இமெயில் வந்து 2003லயோ 2004லயோ வந்தது சார். இமெயில் அக்கௌண்ட் கூகுள் மெயில் இருக்கு இல்லைங்களா? அந்த மெயில் அக்கௌண்ட் வரும்போது விஸ்வநாதன் பேர் எடுத்தாக்கா திஸ் அக்கௌண்ட் இஸ் ஆல்ரெடி பீன் டேக்கன் வந்துருச்சு. விஸ்வநாதன் தேவராஜ் அடிச்சு அதுவும் ஆல்ரெடி யாரும் எடுத்துட்டாங்க. தேடி பார்க்கற எதுவுமே கிடைக்கல. அப்புறம் என்ன பண்ணேன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மகேஷ் பாபுன்னு ஒரு நடிகர் இருக்காரு தெலுங்குல. அவரது பிரின்ஸ்னு ஒரு படம் அப்புறம் பாப்புலரா இருந்தது. சரி பிரின்ஸ் டாட் விஸ்வா அப்படின்னு சொல்லிட்டு மெயில் ஐடி அப்படி ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு பிளாக் ஒன்று ஆரம்பிச்சேன் சார். தமிழ் காமிக்ஸ் உலகம்னு ஒரு பிளாக் ஒன்று, வலைப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது ஆரம்பிச்சேன். அந்த வலைப்பு ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு 4-5 வருஷம் பிரின்ஸாவே இருந்துட்டோம். இப்ப நம்ம ராஜாவா நமக்கே ப்ரொமோஷன் கொடுத்துக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கிங் விஸ்வா பேர் வச்சுட்டேங்க சார். பேர்லயாவது நம்ம ராஜாவா இருப்போமே சார். சிறப்பு. உண்மையிலேயே ராஜா தான். நன்றி சார். நன்றி. ராஜாவா இருக்கணும்னு ஆசை சார். சரிங்களா? பட் இருந்தாலும் முயற்சி செய்வோம் சார்.
ஸோ கிங் விஸ்வான்றது அந்த பேர், விஸ்வநாதன் தேவராஜ் அப்படின்றது என்னுடைய ஃபுல் நேம் சார். ஊடகத்துறையில ஒரு 22-23 வருஷமா இருக்குங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி சார். நன்றி சார். நன்றிங்க. எஸ் சார். உண்மையிலே சிறப்பான அந்த நூல் எழுதிய அனுபவம் குறித்து ஐயா அவர்களுடைய கருத்துக்களும் சிறப்பாக இருந்தது. சிவகாசியினுடைய ஒரு பெருமையை உணர்கின்ற வகையில் இருந்தது. ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை சார்பாக நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 250. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் நா. அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் தா. சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே சென்னை தமிழ்நாடு அரசின் அகில இந்திய குடிமை பணி தேர்வு பயிற்சி மையத்தின் முதல்வர் முனைவர் தே. சங்கர சரவணன் அவர்கள் கிங் விஸ்வா எழுதிய சித்திரமும் சரித்திரமும் காமிக்ஸ் உலகின் திருப்பு முனைகள் என்னும் நூல் குறித்து சிறப்புரையாற்றினார். நூல் தேர்வுக்கான காரணத்தை எடுத்துரைத்தமை, தனக்கு நூல் வாசிப்பு குறித்த ஆர்வத்தை தூண்டிய நினைவுகளை பகிர்ந்து கொண்டமை, வாசிப்பின் தொடக்கம் எங்கிருந்து தொடங்குகிறது என்பதை சுட்டிக்காட்டியமை, தலைப்பின் தான் கொண்ட ஆர்வம், ஒரே வேகத்தில் படிக்கும் தன்மை, காமிக்ஸ் கதைகளின் தொடக்கம் வளர்ச்சி குறித்த கருத்தாடல்கள், காமிக்ஸில் இடம்பெறும் கதாபாத்திரங்கள் பற்றிய சிந்தனைகளை எடுத்துரைத்தமை, காமிக்ஸ் உலகின் தலைநகர் சிவகாசி என்றமை, உலகம் முழுவதும் பரவலாக்கம் செய்யப்படும் பொருண்மையாக கருதியமை, காமிக்ஸ்கென்றே நடத்தப்படும் காமிக்கா திருவிழா பற்றி கூறியமை, குழந்தைகளின் மனநிலைக்கு ஏற்ப புத்தகங்களை தேர்வு செய்ய விட வேண்டும் என்றமை, திரைப்படத்தில் வரும் கதாபாத்திரங்களை காமிக்ஸ் கதாபாத்திரங்களாக மாற்றும் போக்கு, தமிழில் காமிக்ஸ்கான இடம், அளவல்லியப்பா, வாண்டு மாமா, பூவண்ணன் போன்றோரை அடையாளம் காட்டியமை, ஒரு புதிய இலக்கிய வகைமையாக அறிமுகப்படுத்தும் நோக்கு, வன்முறை குறைவு என்றமை, சாகசத்தை கருவாக தாங்கிய பாங்கு, எளிதில் வாசிக்கும் தன்மைக்கேற்ப எழுதிய நடை, தங்களுடைய பல்வேறு அனுபவங்களை பாங்குற எடுத்து கூறி வாசிப்பின் முக்கியத்துவம் குறித்தும் சிறந்த வழிகாட்டியாகவும் செயலாற்றி திறம்பட உரையாற்றிய தங்களின் உரைத்தரத்திற்கு நன்றிகள் ஐயா. காமிக்ஸ் கதைகளோடு தாங்கள் பயணித்த அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் நன்றிகள். இந்நிகழ்வில் இந்நூலாசிரியரும் இணைந்து காமிக்ஸ் மூலம் தான் அறிந்து கொண்ட செய்திகளையும், சிவகாசி லயன் காமிக்ஸோடு தான் கொண்ட அனுபவங்களையும், முத்து காமிக்ஸ் குறித்த கருத்தாடல்கள் குறித்தும் எடுத்துரைத்த தங்களின் பங்களிப்பிற்கு நன்றிகள் ஐயா. இன்றைய நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கிய மலேசியாவை சேர்ந்த முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நூல் வாசிப்பு முன்ற நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவை சேர்ந்த முனைவர் அருள்நாதன், திரு மேகவர்ணன் ஜெகதீசன், சிங்கப்பூரை சேர்ந்த முனைவர் ரத்தின வெங்கடேசன், திரு கோவிந்தராஜன், திரு மேஜர் இளங்கோவன், திரு சவுந்தரபாண்டியன், திரு ஆறுமுகசாமி, திரு ராமசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றிகள். இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், ஆய்வுமாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. நம்மை வேறு எந்த வழியிலும் பயணிக்க முடியாத உலகிற்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய மந்திர கம்பளம் புத்தகம் என்னும் சிந்தனை வரிகளோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூலோடு சந்திப்போம். நன்றி.